ஓகே கைஸ், ஸோ நான் பேசுறது வந்து உங்களுக்கு கிளியரா கேக்குது தானே? எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாம. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க ஒன்ஸ் அகெயின். ஓகே ஓகேம்மா, நேம் போட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஓகே ஓகே, பெர்ஃபெக்ட். ஸோ எல்லாருக்குமே கிளியரா விளங்குது. ஏதாவது இஷ்யூஸ்ன்னு சொன்னா மெசேஜ் ஒன்று போடுங்க, சரியா? ஓகே. ஸோ இன்றைய வெபினாருக்குரிய மெயின் நோக்கம் என்ன? ஸோ இது எதுக்கான வெபினார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுமா? என்ன மாதிரி இது? ஓகே, இந்த வெபினார் வந்து எதற்காக ஷெட்யூல் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறது ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா லாட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கிறீங்க, மோர் தென் 1000 இருக்கிறீங்க. ஓகே, ஒன்று ரெண்டு பேர் சொல்லுங்க, இது எதுக்கான வெபினார் அப்படிங்கிறது. ஏஏடி, பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட். ஏஏடி, ஓகே ஓகே ஓகேம்மா. ஸோ டபிள்யூஏடி அப்படிங்கிறதுக்குரிய ஃபுல் ஃபார்ம் வந்து அசோசியேஷன் ஆஃப் அக்கவுண்டிங் டெக்னீஷியன், ஓகேவா? ஸோ ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் நான் மாறுறது தான் இந்த டபிள்யூஏடி அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ட் ஆஃப் த வே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாருமே கேர்ஃபுல்லா பாருங்க. ஏ டு செட் உங்களுக்கு எப்படி போறது, அதுல என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது, ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸோ எல்லா வகையான டீட்டெயில்ஸும் இந்த மீட்டிங்ல உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு மூவ் ஆகுவோம். So first of all, I am introducing myself. I am a Chief Executive Officer of Zips Campus. Also, I am a Lead Associate of WNS Global Services. That's a UK related company, Sri Lankan oriented. So, and also I am a member of AAT. So, in Chartered CMA and etc. Okay. So, BSc specialization in accounting. In so that's it. So, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேம்பஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ ஜெட்டா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ், ஷார்ட் ஃபார்ம் வந்து ஜிப்ஸ் கேம்பஸ். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்பஸ் ஃபார் அக்கவுண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு அக்கவுண்டிங்கில் வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே படிச்சுட்டு போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கான வெலு வந்து ரொம்ப 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 வேற லெவலில் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை வந்து கண்டிப்பாக சொல்ல வேணும். ஏன்னு சொன்னா ஒஃபிஷியலா டபிள்யூஏடியால எக்ரெடிஷன் பண்ணப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூட். அது மட்டும் இல்லாம சார்ட்டர்ட் ஏஸ்வெல், அது மட்டும் இல்லாம சிஎம்ஏ, ஆல்சோ இந்தியன் எக்ரெடிஷன், யூகே யூனிவர்சிட்டியோட கொலபரேட் பண்ணப்பட்ட ஒரு யூஜிசி ரெகக்னைசேஷன் கேம்பஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டு போகலாம். பட் இது வந்து மெயின் நோக்கம் டபிள்யூஏடி ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறதுக்காக நான் மெயின் பார்ட் இதெல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணிக்கொள்றேன். நார்மலா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே, ஜிப்ஸ் கேம்பஸ்னா என்ன, ஓகே இவ்வளவு பெரிய கேம்பஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளவும் போதும், நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கொள்றேன். ஸோ இன்றைக்கு வெபினாருக்கான நோக்கம் வந்து டபிள்யூஏடி என்ன, அது யாரு செய்யலாம், அதுல என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டபிள்யூஏடி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு அக்கௌண்டனா மாறுறதுக்கான ஒரு பேஸ்மெண்ட். ஓகேவா? சோ இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, மினிமம் ஓ லெவல் வந்து 6 பாசஸ் இருந்தாலே செஞ்சு கொள்ளலாம். மினிமம் ஓ லெவல்ல 6 பாஸ் இருந்தாலே என்ன செய்யலாம், நீங்க டபிள்யூஏடி சூஸ் பண்ணி கொள்ளலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்ல உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம ஓ லெவல் ரிசல்ட்ஸ் இன்னும் வரல, பெண்டிங்ல இருக்கு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, பெண்டிங்ல இருக்குன்னு சொன்னாலும் நீங்க என்ன செய்யலாம், டபிள்யூஏடி சூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்ல. ஓ லெவல் நீங்க எழுதி போட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா பெஸ்ட் வே நீங்க டபிள்யூஏடி சூஸ் பண்றது மட்டும்தான். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்துமா பாருங்க எல்லாருமே, ஜிசி ஏ லெவல்ஸ்ல வந்து 2 பாஸ் இருந்தாலே செஞ்சு கொள்ளலாம். நீங்க ஜிசி ஏ லெவல் போறீங்கன்னு சொன்னா ஓ லெவல் இருந்தா தான் போக இயலும். ஸோ உங்களுக்கு நார்மலா 5 பாசஸ் இல்லாட்டி 6 பாஸ் ஓ லெவல்ஸ்ல இருந்துச்சுன்னு சொன்னா நீங்களும் செஞ்சு கொள்ளலாம். மத்ததெல்லாம் தேவையில்ல. ஓகேவா? ஸோ ஓகே, நான் டபிள்யூஏடி என்ரோல்மெண்ட் ஆகிட்டேன். ஸோ எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், நான் நார்மலா இப்ப சொல்லிக் கொள்றேன். லேட்டரா வந்து டீட்டெயிலா சொல்றேன் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, எப்படி எப்படி எல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி. நார்மலா சிம்பிளா சொல்ல போனா டபிள்யூஏடி இஸ் NBQ லெவல் 5 டிப்ளமா லெவல் கோர்ஸ். அது மட்டும் இல்லாம சார்ட்டர்ட் சிஎம்ஏ, ஏசிசிஏ, சிஐஎம்ஏ பிளஸ் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ். ஸோ இதுக்கெல்லாமே டிரெக்டா அப்ளை பண்ணலாம்.
சார்ட்டர்ட் சிஎம்ஏ ஏசிசிஏ அண்ட் அதர் ப்ரொஃபஷனல் கோர்சஸுக்கு எக்ஸம்ஷனோட நிறைய லெவல் நீங்க செய்ய தேவையில்ல, நிறைய சப்ஜெக்ட் செய்ய தேவையில்ல, டிரெக்டா போகலாம். ஸோ அதை பத்தின நான் டீட்டெயிலா லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சிம்பிளா சொல்ல போனா இவ்வளவு பெரிய ஒரு கோர்ஸ் AAT அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு நான் மூவ் ஆகுறேன். ஓகே, நான் வந்து AAT செஞ்சிட்டேன் எஸ் ஸ்டூடெண்ட். நீங்க ஓகே AAT சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே AATங்கிற ஒரு பெரிய ஒரு கோர்ஸ் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன செய்யறது? நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வெபினாரை நாங்க வந்து ஷெட்யூல் பண்ணிருக்கிறோம். ஸோ நான் AAT சூஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன செய்யறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க AAT ஸ்ரீலங்காட ஐடென்டி கார்டு வந்து எடுக்க வேணும். நீங்க ஒரு ஸ்டூடெண்டா ரெஜிஸ்ட்ரேஷன் AATல பண்ணினா தான் நீங்க வந்து AAT எக்ஸாம் வந்து செய்யலாம். ஓகேவா? ஸோ AAT எக்ஸாம் நீங்க செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க AAT ஐடென்டி கார்டு எடுத்துக்கொள்ள வேணும். ஸோ அதுக்கு டிரெக்டா எங்கட கேம்பஸாலே உங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட்ஸோட எடுத்து தரையிலும். ஸோ அதனால டிரெக்டா அப்ளை பண்ணுங்க, குயிக்காவே அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஐடென்டி கார்டு எடுக்க வேணும். ஏன்னா ஐடென்டி இல்லாம யாராலையும் எக்ஸாம் வந்து செய்ய இயலாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஓகே நான் ஐடென்டி கார்டு எடுத்துட்டேன். ஸோ அடுத்தது வந்து நான் AAT லெவல்ஸ் இருக்கு, நான் எப்படி சூஸ் பண்றது, என்னென்ன லெவல்ஸ் இருக்கு, என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, AATல வந்து 3 லெவல் இருக்கு. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. ஓகேவா? நான் பாருங்க, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. இந்த 3 லெவல்ஸ்லயும் ஒவ்வொரு லெவல்லையும் வந்து என்ன 4 சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்கும். 4 சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ டோட்டலா வந்து என்ன 12 சப்ஜெக்ட் பிளஸ் உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் சப்ஜெக்ட் வந்து ஸ்கில் சப்ஜெக்டா வரும். சரியா? அப்ப டோட்டலா 13 சப்ஜெக்ட் தான். ஒவ்வொரு லெவல்லையும் 4 சப்ஜெக்ட் தான். அவ்வளவுதான். பெரிய ஒரு விஷயம் உண்டே இல்ல. வெரி 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 சிம்பிள். ஸோ AATல ஒவ்வொரு லெவல்லையும் 4 சப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, ஒவ்வொரு லெவலும் வந்து எத்தனை மந்த்? ஒவ்வொரு லெவலும் வந்து 6 மந்த் டியூரேஷன். ஓகேவா? ஒவ்வொரு லெவலும் 6 மந்த் டியூரேஷன்ஸ். ஸோ டோட்டலா அப்போ உங்களுக்கு செஞ்சு முடிக்க எவ்வளவு காலம் ஆகும்? 1 இயர் 6 மந்த் என்று வச்சுக்கொள்வோமே, நோமலா செய்யறீங்கன்னு சொன்னா. ஆனா நீங்க என்ன செய்யலாம்? இந்த 2 லெவலையும் சேர்த்து என்ன செஞ்சு கொள்ளலாம்? ஒரு 6 மந்த்லயும் முடிச்சு கொள்ளலாம். அந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யலாம்? ஷார்ட் பண்ணி முடிச்சு கொள்ளலாம். அதுக்கான வேஸும் இருக்குது. சோ இப்ப நீங்க சூஸ் பண்ண கொள்ள லெவல் 1ஐயும் 2ஐயும் ஒண்டா சேர்த்து செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? AAT ஒரு 6 மந்த்ல லெவல் 1ஐயும் 2ஐயும் முடிச்சிட்டு லெவல் 3 ஒரு 6 மந்த்ல முடிக்கலாம். அப்ப என்ன செய்யலாம்? 1 இயர்ல நீங்க AAT கம்ப்ளீட் பண்ண இயலும். விளங்கிச்சா எல்லாருக்கும்? அப்ப NVQ லெவல் 5 டிப்ளோமா லெவல் கோர்ஸ் உண்டு. நார்மல் டிப்ளோமா இல்ல, ஒபிஷியலா NVQ லெவல் தரக்கூடிய கோர்ஸ். விளங்கிக் கொள்ளுங்க. ஏன்னா இதை வச்சுக்கொண்டு நீங்க கவர்மெண்ட் ஜாபும் எடுக்கலாம். அதே மாதிரி பிரைவேட் ஜாபும் எடுக்கலாம். ஈவன் நீங்க ஃபாரினுக்கு போய் கொண்டும் என்ன நல்ல salary-ல வந்து ஜாப் எடுத்துக்கொள்ள. நான் ஜாப்பை பத்தி லேட்டரா சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் புரிஞ்சு கொள்ளுங்க. 1 இயர்ல நீங்க என்ன செய்யலாம்? AAT கம்ப்ளீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, சோ அடுத்த ஸ்லைடுக்கு நம்ம மூவ் ஆகுவோம். சோ இதுக்குள்ள காய்ஸ் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? AATல டியூரேஷன் எவ்வளவு, என்னென்ன லெவல்ஸ் இருக்கு, எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்ப வேற ஏதாவது டவுட்ஸ் வந்து இந்த இதுக்குள்ள இருக்குதா? ஒரு செட் ஒன்று போடுங்க இருந்துச்சுன்னு சொன்னா. செட் ஒன்று போடுங்க. ஓகே, லெவல் 1 அண்ட் 2 சேர்த்து செய்யறது கஷ்டமா இருக்குமா சார்? அதோட பிசினஸ் கம்யூனிகேஷன் ஒட்டு ஈஸியா இருக்குமா? ஓகே ஓகே ஓகே, ஏ லெவல் செஞ்சவங்க. ஓகே ஓகே ஓகேமா. லெவல் 1 அண்ட் 2 நீங்க சேர்த்து செய்யறதுங்கிறது ஒரு டஃப்ங்கிறதே இல்ல. நீங்க இதுல எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். ஓ லெவல் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா நிறைய உங்களோட டீச்சர்ஸ் மாதிரி ஜாயின் பண்ணுவாங்க.
நிறைய கவர்மெண்ட் ஜாப் செய்யறவங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னா ப்ரொமோஷன்ஸ். ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போறதுக்கு. அடுத்தது ஒரு நல்ல ஜாப் எடுக்கிறதுக்கு. அடுத்தது சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்களோட ஸ்கில் அப்கிரேட் பண்றதுக்கு ஜாயின் பண்ணுவாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இதுல இருக்கு. 1, 2 இல்ல. எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகேவா? நீங்க லெவல் 1 அண்ட் 2 சேர்த்து செய்யறதால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. வெரி ஈஸி. 8 சப்ஜெக்ட் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. வெரி ஈஸி. ஏன்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் செய்றாங்க. நார்மலா ஓ லெவல் எழுதின ஸ்டூடண்ட்ஸே செய்றாங்க. லெவல் 1 அண்ட் 2 சேர்த்து செய்றாங்க. சோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லம்மா. சரியா? அடுத்தது வந்து ஓகே. நான் AAT 3 லெவலுமே முடிச்சுட்டேன். லெவல் 1, லெவல் 2 அங்கால லெவல் 3 அதோட சேர்த்து ஸ்கில் சப்ஜெக்ட். இந்த ஸ்கில் சப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்டூடண்ட் டவுட் கேட்டிருந்தீங்க. எப்ப செய்யலாம்ன்னு சொல்லி. நீங்க லெவல் 1ஐயும் 2ஐயும் சேர்த்து செய்றீங்கன்னு சொன்னா, நீங்க லெவல் 3யோட என்ன செய்யலாம்? இந்த சப்ஜெக்ட்ட செய்யலாம். இல்ல நீங்க 1 பை 1ஆ செய்றீங்கன்னு சொன்னா, நீங்க லெவல் 2ஓடையும் செய்யலாம், 3ஓடையும் செய்யலாம். சரியாம்மா? ஓகே. சோ அடுத்தது வந்து, நீங்க இந்த AAT கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கான கன்வகேஷன்ஸ் எங்க நடக்கும்? BMICHல நடக்கும். அதோட இந்த AAT வந்து இப்ப இன்றைக்கு நேத்து ஸ்டார்ட் ஆன ஒரு கோர்ஸ் வந்து இல்ல. 1987ல ஸ்டார்ட் ஆனது AAT. சோ, இப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு 38 வருஷமா இந்த AAT கோர்ஸ் வந்து நடந்து கொண்டு இருக்கு. விளங்கிச்சா? அப்ப எத்தன வருஷமா இன்னுமே அந்த வெலு வந்து குறையாம நடந்து கொண்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சோ, அந்த அளவுக்கு வேல்யூபிளான கோர்ஸ் உண்டு. ஓகே. சோ, அடுத்தது வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். சோ, எல்லாருமே பாருங்க. இப்ப நான் வந்து AAT முடிச்சுட்டேன். எனக்கு கன்வகேஷன்ஸும் முடிஞ்சு. ஓகே. நீங்க AAT முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு கன்வகேஷன்ஸும் முடிஞ்சு. இப்ப நான் வந்து என்னென்ன ஜாப்ஸ் எடுக்கலாம்? நிறைய டவுட்ஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு இருக்கா? இல்லையா? நான் என்ன ஜாப்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்குதா? இல்லையா? சோ பாருங்கம்மா. நீங்க AAT முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா, டைரக்ட்டா நீங்க என்ன செய்யலாம்? ஆடிட் ஃபர்ம்ஸ், நான் ஆடிட் ஃபர்ம்ஸ் இந்த மாதிரி நீங்க நிறைய ஜாப்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். சோ இதுல நான் எத்தன கம்பெனிஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. இத விடவும் தாண்டி இவ்வளவோ கம்பெனிஸ் இருக்கு. கவர்ன்மென்ட் கம்பெனிஸ் இருக்கு. கவர்ன்மெண்ட்ஸ் இருக்கு. வடிவா நீங்க அப்ளை பண்ணலாம். சோ AAT முடிய இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு உங்களுக்கு. சோ நான் அத பத்தி ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ பாருங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஜாப் கிடைக்கும்னு பார்த்துக்கொள்ளுங்க. சோ நார்மலா சிம்பிளா நான் சொல்லப்போனா ஸ்ரீலங்காவுல நீங்க 1 லேக் பெர் மந்த் சேலரி எடுக்கலாம். நார்மலா AAT முடிச்சவங்க. கேர்ஃபுல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம AAT முடிச்ச ஒரு ஆளால 1 லேக் பெர் மந்த் சேலரி மினிமம் எடுக்கலாம். மினிமம். நல்லா தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. மேக்ஸிமம் நீங்க உங்களோட ஸ்கில்ல வச்சுக்கொண்டு நீங்க அப்கிரேட் பண்றது தான். சோ மினிமம் 1 லேக்குக்கு மேல சேலரி எடுக்கலாம். அடுத்தது வந்து ஈவன் நீங்க ஃபாரின் போறீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட நிறைய கண்ட்ரீஸ் வந்து ரெகக்னைசேஷன். இது வந்து ஸ்ரீலங்காவுல மட்டும் இருக்கிற கோர்ஸ் இல்ல. உலகம் ஃபுல்லாவே இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் இந்த AAT அப்படிங்கிறது. விளங்கிச்சா? சோ AAT வந்து ஸ்ரீலங்காவுல மட்டும் இல்ல. ஆல் ஓவர் த வேர்ல்ட் இருக்கு. சோ தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எவ்வளவு பெரிய கோர்ஸ நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது. சோ ஜாப்ஸ் வந்து நீங்க ஸ்ரீலங்காவுல மட்டும் இல்ல. ஈவன் ஃபாரின்ல கூட நீங்க போய் என்ன செய்யலாம்? ஈஸியா எடுத்துக்கொள்ளலாம். சொல்லப்போனா சிம்பிளா டிகிரி கூட இல்லாத ஆளுக்கு என்ன செய்யலாம்? ஜாப் எடுக்கிறது வெரி ஈஸி. சோ இதுதான் AATயோட வேல்யூ. எந்த அளவுக்கு வேல்யூன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? இல்லையா? அடுத்ததுமா, ஓகே AAT முடிச்சுட்டேன். ஒரு ஜாப்பும் நல்ல ஒரு ஜாப் எனக்கு கிடைச்சிருக்கு. சோ இதோட உங்களோட லைஃப் முடிஞ்சுதான்னு கேட்டா இல்லவே இல்ல. இதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய லைஃப் இருக்குது. ஏன்னா, நம்ம வந்து காம்படிஷனான ஒரு உலகத்துக்குள்ள இருக்கோம். விளங்கிச்சா? நம்ம இருக்கிறது வந்து ஒரு காம்படிஷன் வாய்ந்த உலகம். இன்றைக்கு நம்ம ஒரு இடத்துல இருப்போம். நாளைக்கு என்ன? நம்மளுக்கு கூட கீழ இருந்தால் மேல பேத்துருவாரு. சோ இது வந்து காம்படிஷனான உலகம். நாமளும் என்ன செய்யணும்? அதுக்கேத்த மாதிரி நம்மளும் நம்முடைய ஸ்கில்ஸ் என்ன செய்யணும்? அப்டேட் பண்ணிக்கிட்டே போகணும். நம்ம நம்முடைய ஸ்கில் அப்டேட் பண்ணணும். அதேதோட இருக்கக்கூடாது. இப்ப டிகிரி முடிச்ச ஒரு ஆள் என்ன செய்வாரு? மாஸ்டர் செய்வாரு. அங்கால டாக்டரேட் புரோகிராம் செய்வாரு. அடுத்தது வேற ப்ரொபோஷனல் கோர்ஸஸ் செய்வாரு. அப்படி AAT முடிச்ச உடனே நம்மோட லைஃப் முடிஞ்சுதான்னு கேட்டா இல்லவே இல்ல. பெரிய மாஸ்டர்ஸ் முடிஞ்சவங்களுக்கே லைஃப் முடியல. அப்ப AAT முடிச்சு அங்கால எவ்வளவு லைஃப் இருக்கு. சோ
டபுள் ஐடி முடிச்ச உடனே நீங்க என்ன செய்யலாம்? ப்ரொஃபஷனல் கோர்சஸ் சூஸ் பண்ண வேணும். சோ, அதாவது நீங்க விரும்பினா சூஸ் பண்ணலாம். உங்களோட சாலரீஸ், உங்களோட புரமோஷன், உங்களோட அடுத்த கட்டம், உங்களோட லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கொண்டு போகணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னா, ஈஸியான வே டபுள் ஐடி. நீங்க நார்மலா சொல்லப்போனா, இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்கு தானே! இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் நீங்க என்ன செய்யலாம்? வடிவா சூஸ் பண்ணி கொண்டு செஞ்சு போகலாம். இங்க பாருங்க. இங்க இருக்கக்கூடிய சார்ட்டர்ட் சிமா, சிஎம்ஏ, ஏசிசிஏ. சோ இந்த மாதிரியான பெரிய ப்ரொஃபஷனல் கோர்சஸ். சிம்பிளா சொல்லல. வேர்ல்ட் வைட்ல இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ். சோ நீங்க வந்து குரோம்ல சர்ச் பண்ணி பாருங்க. டஃபஸ்ட் கோர்சஸ் அடிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் இருக்கும். வேர்ல்டுல நான் சொல்றது வேர்ல்டு. ஓகேவா? செகண்ட் வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி இருக்கும். சோ அந்த அளவுக்கு வேல்யூபிள் ஆன ஒன்று சார்ட்டர்ட். அதுக்கப்புறம் தான் மெடிசின். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான மத்த எல்லாமே. அப்ப ஒரு டாக்டர் நீங்க மெடிசின் படிச்சு ஒரு டாக்டர் ஆகுறத விட வேல்யூபிள் ஆனது இந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி. விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப எந்த அளவுக்கு வேல்யூபிள் உண்டு. ஸ்ரீலங்காவுல டாக்டரை விடவும் குறையத்தான் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வேல்யூபிள் ஆன உண்டு. சாலரி வந்து நீங்க யோசிச்சே பார்க்க இயலாத அளவுக்கு சாலரி. சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சில. விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப எந்த அளவுக்கு வேல்யூபிள் ஆன ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது. இந்த டபுள் ஐடி முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்க்கு சார்ட்டர்ட்ல வந்து டைரக்ட்டா என்ன 7 சப்ஜெக்ட் எக்ஸம்ஷன் கிடைக்குது. உங்களுக்கு பாருங்க 7 சப்ஜெக்ட் எக்ஸம்ஷன். அடுத்தது ஏசிசிஏல 4 சப்ஜெக்ட் எக்ஸம்ஷன். சோ, உங்களுக்கு சார்ட்டர்ட்ல என்ன டைரக்ட்டா நீங்க என்ன செய்யலாம்? எக்ஸம்ஷனோட சார்ட்டர்டுக்குள்ள போகலாம். நேரடியா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்ய தேவையில்ல. எக்ஸம்ஷனோட போகலாம் சார்ட்டர்டுக்குள்ள. விளங்கிச்சா? சோ, இது வந்து அப்டேட் ஆயிருக்குது. ரீசென்ட்டா சார்ட்டர்ட் கரிக்குலம்ஸ் வந்து அப்டேட் ஆயிருக்குது. உங்களோட டபுள் ஐடி சிலபஸும் அடுத்த வருஷம் அப்டேட் ஆகுது. சோ, எல்லாமே மாறும். ஆனாலும் என்ன நீங்க சார்ட்டர்ட்ல எக்ஸம்ஷனோட நீங்க என்ன செய்யலாம்? சார்ட்டர்ட் சூஸ் பண்ணிக் கொள்ளலாம். டிரெக்ட்டா வந்து செய்ய தேவையில்ல. ஏன்டா சார்ட்டர்ட் வந்து முடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமானது. அவ்வளோ பெரிய கஷ்டம் மட்டும் இல்ல. ஒரு கொஞ்சம் லைட்டா நீங்க என்ன செய்யணும்? படிக்கணும் அவ்வளவுதான். சோ வேற ஒன்றுமே இல்ல. அதுலயும் என்ன நீங்க வந்து ஈஸியா என்ன செஞ்சு கொள்ளலாம்? டபுள் ஐடி முடிச்ச ஒரு ஆள் ஈஸியா அதுக்குள்ள போய் சார்ட்டர்ட்ட கம்ப்ளீட் பண்ணலாம். விளங்கிச்சா? அப்ப டபுள் ஐடி வந்து எந்த அளவுக்கு பேஸ்மெண்ட் யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. அடுத்தது சிமா. ஏன்னா சார்ட்டர்ட் போறவங்க அக்கவுண்டிங் ஃபீல்ட் ஆனவங்க போவாங்க. சிஐஎம்ஏ, சிஎம்ஏ எல்லாம் போறவங்க மேனேஜ்மென்ட், ஏசிசிஏ ஆல்சோ அக்கவுண்டிங். ஓகேவா? சோ இது வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸம்ஷன். அடுத்தது நீங்க பிரைவேட் யூனிவர்சிட்டீஸ் நீங்க எங்கேயும் போகலாம். பிரைவேட் யூனிவர்சிட்டீஸ் வந்து நீங்க எங்கேயும் என்ன அப்ளை பண்ணி டைரக்ட்டா ஏ லெவல் இல்லாம படிச்சு கொள்ளலாம். விளங்கிக் கொள்ளுங்க. ஏ லெவல் இல்லாம படிச்சு கொள்ளலாம். என்ன டைரக்ட்டா ஏ லெவல் இல்லாம நீங்க என்ன செய்யலாம்? டிகிரி செஞ்சு கொள்ளலாம். டபுள் ஐடி மட்டும் வச்சுக்கொண்டு. அடுத்தது நீங்க வந்துமா என்ன செய்யலாம்? கவர்ன்மென்ட் யூனிவர்சிட்டி. ஏன்னா சில பேரண்ட்ஸ் வந்து ஓகே நம்மட புள்ள வந்து கவர்ன்மென்ட் யூனிவர்சிட்டிக்கு தான் போகணும். அப்படி என்று விருப்பப்படுவாங்க. சோ அப்படி இருந்தா கூட நீங்க என்ன செய்யலாம்? டபுள் ஐடி முடிச்சிட்டு ஏ லெவல் ரிசல்ட்ஸ் இல்லாம நீங்க என்ன செய்யலாம்? கவர்ன்மென்ட் யூனிவர்சிட்டி போகலாம். விளங்கிச்சா? நல்லா தெளிவா பாருங்க. கொழும்பு யூனிவர்சிட்டி, ஜெயவர்தன யூனிவர்சிட்டி, கெலனி யூனிவர்சிட்டி எல்லாத்துக்குமே நீங்க என்ன செய்யலாம்? வடிவா அப்ளை பண்ணி போய் கொள்ளலாம். சோ அந்த அளவுக்கு வேல்யூபிளான கோர்ஸ். ஏ லெவல் ரிசல்ட்ஸ் இல்லாம ஒரு கோர்ஸால கவர்ன்மென்ட் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணி போக இயலும் என்று சொன்னா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வேல்யூபிள்னு சொல்லி. சோ நார்மலா சும்மா சல்லிய வேஸ்ட் பண்ணி மத்த யூஸ்லெஸ் ஒரு யூஸே இல்லாத ஒண்ட படிக்காம என்ன செய்யுங்க? படிச்சுட்டு சும்மா ஒண்ணுமே இல்ல. யூஸ் இல்லாத படிச்சு ஒண்ணுமே இல்ல. நாளைக்கு நம்மளும் என்ன சல்லிய வேஸ்ட் பண்ணி போட்டு சும்மா நம்மோட பேரண்ட்ஸ்ட சல்லி எல்லாமே போய் கொண்டிருக்கும். ஒண்ணுமில்ல. அத வச்சுக்கொண்டு ஒரு பிரயோசனமும் இல்ல. ஒரு யூஸுமே இல்ல. அப்படி இல்லாம ஒரு யூசபிள் நீங்க நாளைக்கு நல்லா இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னா, நல்ல ஒரு கோர்ஸ சூஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் இத நல்லா கைட் பண்ண மாட்டாங்க. சோ தயவு செஞ்சு புரிஞ்சுகொள்ளுங்கம்மா. சரியா? சோ இந்த அளவுக்கு வேல்யூபிளான ஒண்ண நீங்க படிக்க போறீங்கங்கிறத தெளிவா புரிஞ்சுகொள்ளுங்க. சோ அடுத்த ஸ்லைட் நான் மூவ் ஆகுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான ஒரு ஸ்கெட்ச் உங்களுக்கு போட்டு தாரேன். சரியா? நான் கொஞ்சம் இத ஸ்கிரீன ஸ்டாப் பண்ணிக்கொள்றேன். வெயிட் பண்ணுங்க.
ஓகேம்மா, எல்லாருக்கும் அந்த எக்ஸல் விசிபிளா இருக்குதா? ஓகேம்மா, பெர்ஃபெக்ட். ஓகே. சோ பாருங்க. இப்ப நார்மலா உங்களுக்கு ஒரு ஸ்கெட்ச் நான் போட்டு காட்டுறேன். சரியா? சோ இத பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. டபுள் ஏடி வந்து ஓகே நான் செய்யலாமா? வேணாமான்னு சொல்லுங்க. சரியா? நார்மலா ஒரு ஓ லெவல் முடிச்ச ஸ்டூடண்ட் இருக்காரு. சரியா? இவர் ஓ லெவல் முடிய அவருக்கு அடுத்த கட்டம் என்ன? நார்மலா சொல்லுங்க. ஓ லெவல் முடிய அடுத்த கட்டம் என்ன? சொல்லுங்கம்மா எல்லாரும். நான் இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஓ லெவல் ஸ்டூடண்ட்ட நான் மென்ஷன் பண்ணி காட்டுறேன். ஓ லெவல் முடிய என்ன? எல்லார செட்டும் பார்த்துக் கொண்டு தான் இருக்கிறேன். சொல்லுங்க எல்லாருமே. ஓ லெவல் முடியுமா? வந்து அடுத்தது என்ன? ஏ லெவல். ஓகே. ஏ லெவல். ஓகே. சோ அடுத்த கட்டம் ஏ லெவல் முடிய அவருக்கு என்ன? யூனிவர்சிட்டி. ஓகே. சோ ஏ லெவல் முடிய அவர் வந்து யூனிவர்சிட்டிக்கு போவாரு. யூனிவர்சிட்டி முடிய அவருக்கு என்ன அடுத்த கட்டம் அவர் என்ன செய்வாரு? ஜாப். பெர்ஃபெக்ட். ஓகே. இதுதான் வந்து நார்மல் ஒரு ஸ்டூடண்ட்ற என்ன? மைண்ட் செட். நார்மலா ஒரு ஸ்டூடண்ட்ற மைண்ட் செட் இதுதான். ஓ லெவல் முடிய ஏ லெவல், ஏ லெவல் முடிய யுனிவர்சிட்டி. இது வந்து ஒரு ஸ்டூடண்ட் ஏ என்று எடுப்போம். சரியா? ஸ்டூடண்ட் ஏ என்கிற ஒரு ஆள்ற மைண்ட் செட் இதுதான். ஓ லெவல் முடிய ஏ லெவல், ஏ லெவல் முடிய யுனிவர்சிட்டி, யுனிவர்சிட்டி முடிய ஜாப். இப்ப நார்மலா பாருங்க. இந்த ஓ லெவல் வந்து 2025ல வந்து செய்றாரு, முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கொள்வோம். ஏ லெவல் ரிசல்ட்ஸ் சாரி ஓ லெவல் ரிசல்ட்ஸ் இன்னும் வரல. இப்பதான் முடிச்சிருக்கிறாரு. ஓகேவா? தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க எல்லாருமே. இப்ப இவர் ஏ லெவல் முடிய எத்தன வருஷம் எடுக்கும்? எந்த இயர்ல வந்து ஏ லெவல் முடிப்பார் இவரு? 2028. ஓகே. முடிச்சிட்டு உடனே யூனிவர்சிட்டி போவாரா? இல்ல. 6 மந்த் ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணணும். 6 மந்த் ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணணும். நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. 6 மந்த் ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணணும். பிளஸ் யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகுறதுக்கு 6 மந்த் வெயிட் பண்ணணும். யூனிவர்சிட்டி இயர் வந்து 4 வருஷம். அது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்னு சொன்னா எப்படியும் குறைஞ்சது 4, 5 மாறும். பட் நம்ம 4 எடுத்துக்கொள்வோம். சரியா? நார்மலா எப்படியும் உங்களோட நிறைய லீவ்ஸ் வரும். சோ எல்லாமே கூட்டி பார்க்கல 5 வருஷம் ஆகும் எப்படியும். ஓகே. இது முடியத்தான் என்ன செய்யும் இவருக்கு? யுனிவர்சிட்டி வந்து என்ன கம்ப்ளீட் ஆகும். எத்தனை வருஷம் எடுக்குது? சாரி 6 மந்த் ஓகே. சோ டோட்டலா வந்து 4 இயர்ஸ் பிளஸ் 1 5 இயர்ஸ் வந்து எடுக்கும். 5 இயர்ஸ் சொன்னா எப்ப? 2028ம் 5 எவ்வளவு? 2033. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே. அதுக்கப்புறம் தான் என்ன செய்வார் அவரு? 2034ல தான் ஜொப்புக்கு அப்ளை பண்ணுவாரு. என்ன செய்வாரு? அப்ளை பண்ணுவாரு. 2033 இங்க. பாருங்க. இங்கால என்ன இவரு? 2034ல தான் என்ன செய்வாரு? ஒரு ஜொப்புக்கு அப்ளை பண்ணுவாரு. விளங்கிக் கொள்ளுங்க அப்ப. இப்ப 2034 சொன்னா கிட்டத்தட்ட எப்படியும் உங்களுக்கு 2035 ஆகும். ஏனெண்டா இடையில உங்களுக்கு யூனிவர்சிட்டியில ஒரு 1 இயர் அப்படின்னு சொல்லி போகக்குள்ள ஆல்மோஸ்ட் ஒரு ஜொப் எடுக்கிறதுக்கு 2035 ஆகும். அப்ப எத்தனை வருஷ ஜேர்னி இவ்வளவு? சொல்லுங்கம்மா. எத்தனை வருஷ ஜேர்னி அவருக்கு? ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஜேர்னி. விளங்குதா அப்ப? சோ நீங்க ஒரு நார்மல் வேயில போனீங்கன்னு சொன்னா ஒரு ஜொப் எடுக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. நார்மல் வேயில போய் அப்பதான் உங்களுக்கு யூனிவர்சிட்டி முடிஞ்சிருக்கும். அப்பதான் ஜாப் எப்படி எடுப்பீங்க? ஹை சேலரிக்கெல்லாம் எடுக்க மாட்டீங்க. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி முடிச்ச உடனே உங்களுக்கு எடுத்து கொண்டு போய் 1 லேக் 2 லேக்ன்னு சொல்லி சேலரிக்கு ஜாப் தாரல்ல. மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஜாப்புக்கு போனாலும் கூட உங்களுக்கு எவ்வளவு தருவாங்க?
50 to 60 இல்லாட்டி 30 to 50 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். பெருசாலாம் இருக்காது. ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்பதான் ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு புது ஸ்டூடெண்ட்டா போற மாரி என்ன புது எம்ப்ளாயியா போவீங்க உங்களோட ஜாப்புக்கு. அப்ப அப்பதான் உங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு 2035ல ஒரு ஜாப் எடுக்க போவீங்க நார்மலா சொல்லப்போனா. இப்ப நாம ஒரு ஸ்டூடண்ட் பி எடுத்துக்கொள்வோம். அதே சர்க்குலர் படி ஒரு ஸ்டூடண்ட் பி எடுத்துக்கொள்வோம். சரியா? சோ பாருங்க. இவருக்கும் என்ன? ஓ லெவல்ஸ் என்ன நடக்குது? 2025ல. முடி என்ன செய்றாரு இவரு? ஏ லெவலோட டபுள் ஏடி செய்றாரு சேர்ந்து. அப்ப இவருக்கு என்ன நடக்கும்? 2028ல ஏ லெவல் முடியும். ஆனா 2026ல டபுள் ஏடி முடிஞ்சிரும் இவருக்கு. விளங்கிச்சா உங்களுக்கு? 2026ல ஏஏடி என்ன நடக்கும்? கம்ப்ளீட் ஆகிடும். சோ 2026ல ஏஏடி கம்ப்ளீட் ஆன ஒரு ஆள் அத வச்சுக்கொண்டு என்ன செய்யலாமாங்கால? யுனிவர்சிட்டி போகலாம். 2027 1 இயர்லயும் யூனிவர்சிட்டி முடிக்கலாம். தெரியுமா? ஆனா நீங்க நார்மலா ஒரு 3 இயர்ஸ் போடுங்களேன். யூனிவர்சிட்டிக்கு என்ன டபுள் ஐடி முடிச்ச ஒரு ஆளால 1 இயர்ல டிகிரி முடிக்கலாம். ஸ்ரீலங்காவுல முடிச்சு கொள்ளலாம். 1 இயர்ல டிகிரி முடிக்கலாம். டபுள் ஐடி முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டால. நீங்க நார்மலா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி எடுத்துக்கொள்ளுங்களேன். 3 to 4 இயர்ஸ். என்ன? அவர் வந்து என்ன? டபுள் ஐடி முடிச்ச உடனே யூனிவர்சிட்டி 2027ல போவாரு. எப்ப முடிப்பாரு? நார்மலா சொல்லப் போனா 2026, 2029ல அவருக்கு முடிஞ்சிடும். பிளஸ் ஜொப்பும் என்ன? 2026ல எடுத்துருவாரு. அவ்வளோலாம் அவர் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. விளங்கிச்சா? அப்படி இல்ல உங்களோட ஏ லெவல் முடியும் வரைக்கும் நீங்க வெயிட் பண்றீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. 2028ல ஜாப் கையில உங்களோட. யூனிவர்சிட்டி 2029ல முடியும். யூனிவர்சிட்டி முடியக்கொள்ள 2030ல ஹையர் சாலரிக்கு உங்களுக்கு என்ன? டிகிரி ஹோல்டர். ஜாப் உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பாருங்க 2 வருஷம். டிகிரி முடிஞ்சு உங்களுக்கு எடுக்கிற வேலை. ஒர்க்ல 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்ப உங்களுக்கு எவ்வளவு சாலரிக்கு ஜாப் தருவாங்க? ஆல்ரெடி ஜாப்ல தான் இருப்பீங்க. ப்ரொமோஷன் அப்படின்னு போகலாம். இல்ல வேற நீங்க கம்பெனிஸ்க்கும் ஷிஃப்ட் பண்ணி போகலாம். மினிமம் 2 லேக்ஸ் எடுக்கலாம். என்ன செய்யலாம் நீங்க? வட்டிவா எடுத்துக்கொள்ளலாம். 2 லேக் சாலரி சிம்பிளா ஸ்ரீலங்காவுல எடுத்துக்கொள்ளலாம். ஃபாரின் எல்லாம் இல்ல. நீங்க ஃபாரினுக்கு போறீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம் நீங்க? நார்மலா 10 டூ இந்த 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட சொல்றேன். 15 லேக்ஸ் 15 லட்சம் சாலரி எடுத்துக்கொள்ளலாம். இதையும் தாண்டும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ஸ்கில்ல பொறுத்து தாண்டும். நான் மினிமமா சொல்றது. விளங்கிச்சா? அடுத்தது நீங்க இந்த 2020 என்ன 6ல டபுள் ஐடி முடிப்பீங்க தானே? 2027ல என்ன செஞ்சிருப்பீங்க? சார்ட்டர்ட்ல செகண்ட் லெவல் முடிச்சிருப்பீங்க. அதாவது பிசினஸ் லெவல் 2 இப்ப மாறி இருக்குது. நார்மலா சொல்ல போனா என்ன செஞ்சிருப்பீங்க? பிசினஸ் லெவல் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. சார்ட்டர்ட் பிசினஸ் லெவல் கம்ப்ளீட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. அப்ப உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க? சிபிஏங்கிற பட்டம் தருவாங்க. அதே மாதிரி எம்ஏஏடிங்கிற பட்டம் தருவாங்க. சோ நார்மலா உங்களோட பேர் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா சிம்பிளா நான் ஒரு பேர் ஒன்றை சூஸ் பண்றேன். அர்க்கம். ஓகே. கரெக்ட் தானமா? ஓகே. அர்க்கம் மட்டும் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களோட பேருக்கு பின்னால என்ன? சிபிஏ, எம்ஏடி பிளஸ் நீங்க என்ன டிகிரி செய்றீங்க? பிபிஏ. ஓகே. பிபிஏ இன் ஸ்பெஷலைசேஷன் வாட் எவர். பிளஸ் நீங்க செய்யற வேலைகள் அப்படின்னு சொல்லி என்ன? உங்களோட நேமுக்கு பின்னால குவாலிஃபிகேஷன் கூடிக்கொண்டே போகும். அங்கால இன்னும் நிறைய இருக்குது. ஐஎஃப்ஏ, யூகே இருக்குது. சோ இன்னும் நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. நீங்க வேணும்னு சொன்னா இதோட சார்ட்டர்டோட சேர்த்த மாதிரி என்ன செய்யலாம்? சார்ட்டர்டோட இது வந்து சார்ட்டர்ட். சரியா? சார்ட்டர்டோட சேர்த்த மாதிரி நீங்க சிஎம்ஏ செய்யலாம். சிஐஎம்ஏ செய்யலாம். வாட்டெவர். நீங்க செஞ்சு கொள்ளலாம். உங்களோட பேருக்கு பின்னாடி என்ன? இப்படி என்ன செய்யும்? அருக்கம்ட நேம் மாதிரி கூடிக்கொண்டே போகும். சிஏ, சிஎம்ஏ கூடிக்கொண்டே போகும். சோ இப்படி குவாலிஃபிகேஷன் கூட்ட 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 உங்களுக்கு என்ன?
15ல இருந்து 20, 20ல இருந்து 25, 25ல இருந்து அப்படி போய்க்கொண்டே போகும் உங்களோட சேலரி. ஸ்ரீலங்காவுலன்னு சொன்னா மினிமம் 2, 3, 4 போய்க்கொண்டே இருக்கும். சோ இந்த அளவுக்கு வெலுவபிளான ஒரு கோர்ஸ். நான் ஏன் இந்த ஸ்கெட்ச் போட்டு காட்டினேன்னு சொன்னா, ஒரு நார்மலா ஸ்டூடண்ட் போறவரும் அதே யுனிவர்சிட்டி டிகிரி தான் முடிக்கிறாரு. ஜாப் அதே தான் எடுக்கிறாரு. அதே ஏ லெவல் தான் முடிக்கிறாரு. ஆனா, இவருக்கு என்ன? ஒரு ஃப்ரெஷரா ஒரு ஜாப்புக்கு ஜாயின் ஆகுறதுக்கே 10 வருஷம் எடுக்குது. இவரு வந்து ஏ லெவல் முடிஞ்ச கையோட என்ன செய்யலாம்? ஜாப்பும் எடுத்துட்டு யூனிவர்சிட்டிக்கும் போகலாம். விளங்கிச்சா? எந்த அளவுக்கு வேல்யூபிள்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம எம்.ஏ.டி முடிச்ச உடனே என்ன செய்யலாம்? உங்களுக்கு இன்னொரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டினீங்கன்னு சொன்னா 2+1 அங்கால எம்பிஏ என்ன செய்யலாம்? எம்பிஏ நீங்க செஞ்சு கொள்ளலாம். அப்ப அதுவும் என்ன செய்யும்? பேருக்கு வந்து மாஸ்டர்ஸ் மாஸ்டர்ஸ் இன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மாஸ்டர் டிகிரி. டிகிரிக்கு மேல விளங்கிச்சா? டிகிரிக்கு வந்து மேல புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த அளவுக்கு வேல்யூபிளான பெர்சனா மாறுவீங்க. வித்தின் கணக்கெல்லாம் இல்ல உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் எத்தனை வருஷம் எடுக்குது இது? 2030ல நீங்க 2031 மிஞ்சி மிஞ்சி போனா போட்டுக்கொள்வோம் நாம. 2031ல நீங்க வெல் செட்டில். சின்ன கின்ன விஷயம் இல்ல. வெல் செட்டில். ஒரு 15 லேக்ஸ் இல்லாட்டி ஒரு ஸ்ரீலங்காவிலன்னு சொன்னா 5 to 6 லேக்ஸ் சாலரில ஒரு பெர்சனா நீங்க இருப்பீங்க. சோ எந்த அளவுக்கு வேல்யூபிள்னு புரிஞ்சுக்கொள்ளுங்க. நார்மலா அந்த 2021ல 50,000 சாலரிக்கு ஜாப் போற விஷயம் இல்ல. 2035ல. 2031ல உங்களோட கையில என்ன? மந்த்லி சாலரி 5 லட்சம் இருக்கும். 6 லேக் இருக்கும். ஃபாரின் போனீங்கன்னு சொன்னா 15, 20 லட்சம் இருக்கும். சோ தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்கம்மா. நீங்க எந்த அளவுக்கு வேல்யூபிளான ஒரு கோர்ஸுக்குள்ள வர போறீங்க அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய ஐடியா வந்து யாருமே குடுக்குறது இல்ல. சோ தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. AAT இஸ் த வெரி 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 பவர்ஃபுல் கோர்ஸ். சோ அது மட்டும் இல்லாம AATயால எவ்ரி இயர் நீங்க என்ன செய்யலாம்? ஜாப் ஃபேருக்கு போகலாம். நிறைய கம்பெனிஸ் வரும். உங்கள ஹையர் பண்றதுக்கு வருவாங்க. நீங்க தேடி போக தேவையில்ல ஜாப். உங்கள ஹையர் பண்றதுக்கு இடத்துக்கு வருவாங்க. நீங்க போய் உங்களோட சிவிய காட்டி நீங்க என்ன செய்யலாம்? உங்களோட ஸ்கில்ல நீங்க காட்டின உடனே நீங்க செலக்டட். நீங்க தேடிக்கொண்டு ஒரு கம்பெனியா நீங்க ஏறி இறங்கிலாம் இருக்க தேவையில்ல. எவ்ரி இயர் சார்ட்டர்டால AATயால உங்களுக்கு ஜாப் ஃபேர் நடக்கும். சோ நம்முடைய கேம்பஸ் ஆலயம் என்ன செய்வோம்? எவ்ரி இயர் வந்து ஸ்டூடண்ட்ஸ் லாஸ்ட் டைம் வந்து 100 ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஜாப் குடுத்திருந்தோம். அதே மாதிரி எவ்ரி இயர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். விளங்கிச்சாமா? சோ எந்த அளவுக்கு வேல்யூபிள் ஆனதுன்னு சொல்லி தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க. சோ நான் பேக் டூ ஸ்லைட்ஸ் போறேன். இது எல்லாருக்குமே கிளியரா விளங்கிச்சா? இப்ப சொல்லுங்க நீங்க நார்மலா நீங்களே சொல்லுங்க. ஸ்டூடண்ட் ஏ பெஸ்ட்டா? ஸ்டூடண்ட் பி பெஸ்ட்டா? எல்லாரும் சொல்லுங்க. கிட்டத்தட்ட மோர் தென் 1000 ஸ்டூடண்ட்ஸ். எல்லாரும் சொல்லுங்க. ஸ்டூடண்ட் ஏ பெஸ்ட்டா? பி பெஸ்ட்டா? ஓகே. ஸ்டூடண்ட் பி, பி, பி. ஓகே, 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 ஓகேம்மா. பெர்ஃபெக்ட். சோ இப்ப விளங்குதா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேல்யூபிளா நீங்க சூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லி? யா, சோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டட் ஏஏடி ஹவ் டு கெட் எம்பிஏ. ஆமா, நான் சொன்னேன் தானே உங்களுக்கு. நீங்க AAT முடிச்ச உடனே என்ன செய்வீங்க? வொர்க்குக்கு போவீங்க தானே? ஓகேவா? அப்துல்லா பாருங்க. AAT முடிச்ச உடனே வேலைக்கு போவீங்க. சோ AAT முடிச்சிட்டு நீங்க 2000 நான் இயர் மென்ஷன் பண்ணல. நார்மலா சொல்றேன். நீங்க AAT முடிக்கிறதுக்கு 1 இயர் ஆகும். அங்கால நீங்க என்ன செய்வீங்க? வொர்க்குக்கு போய் ஒரு 3 வருஷம் நீங்க வேலை செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் எடுப்பீங்க தானே? 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட நீங்க அதுல ஃபர்ஸ்ட் இயர் என்ன செஞ்சிரும் உங்களுக்கு? எம்.ஏ.டி கிடைச்சிரும். 1 இயர் காட்டினீங்கன்னு சொன்னா எம்.ஏ.டி கிடைச்சிரும். சரியா? அதோட சேர்த்து இன்னொரு 2 வருஷம். ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு 3 வருஷம் வேலை செய்றீங்கன்னு சொன்னா, அங்கால நீங்க என்ன செய்யலாம்? எம்பிஏ நீங்க என்ன செய்யலாம்? டைரக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம் டிகிரி இல்லாம. மெயின் பாயிண்ட் டிகிரி இல்லாம செஞ்சு கொள்ளலாம். ஆனா உங்களுக்கு எப்படியும் நீங்க ஏ லெவல வச்சுக்கணும் டிகிரி எடுப்பீங்க. AAT வச்சுக்கணும் டிகிரி எடுப்பீங்க.
ஆனா இல்லாட்டியும் கூட worry பண்ண தேவையில்ல. MAAT எடுத்துட்டு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டினீங்கன்னு சொன்னா டிரெக்ட் MBA. விளங்கிச்சா? ஜெயவர்தன யூனிவர்சிட்டி பெஸ்ட். ஓகேவா? சஹி. ஓகே. சோ பாருங்கம்மா, நான் பேக் டு ஸ்லைட்ஸ் போறேன். இதை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்லைட்ஸ்க்கு போறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகேம்மா, ஸ்லைட்ஸ் வந்து விசிபிளா இருக்குதா எல்லாருக்கும்? கொஞ்சம் செக் பண்ணி கொள்ளுங்கம்மா. பிரியங்கா, ஓமா நீங்க செஞ்சு கொள்ளலாம், எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லம்மா. ஓகே. சோ பாருங்கம்மா எல்லாரும், இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்னென்ன கோர்சஸ் போகலாம், டிகிரி என்னென்ன யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணலாம், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எக்கச்சக்கமா இருக்குது. நான் மென்ஷன் பண்ற அளவுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா ஓண்டா சொல்லிக்கொள்ளலாம், நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. நிறைய இதோட கூட இருக்கு, ஸ்லிட் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸே இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு, லோக்கல் சின்ன சின்ன யூனிவர்சிட்டிஸும் இருக்கு. நான் மென்ஷன் பண்ணிக்கிறது பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ். ஓகேவா? சோ அடுத்த ஸ்லைடுக்கு மூவ் ஆகிறேன்னு பாருங்க. சோ இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு டவுட்ஸ் வரும். ஓகே, நான் AAT இப்ப எனக்கு சூஸ் பண்ண போறேன். இது ஒரு பெஸ்ட் கோர்ஸா வந்து இருக்கு, பெஸ்ட் கோர்ஸா வந்து இருக்கு. ஓகே, நான் வந்து சூஸ் பண்ண போறேன். ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். AATன்னு சொன்னா என்ன, அதுல என்னென்ன ஜாப் எடுக்கலாம், எப்படியான salary நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சோ அதுக்கப்புறமா நம்மளோட லைஃப் எப்படி இருக்க போகுது, இப்படியான ஒரு இமேஜின் உங்களுக்கு வந்திருக்கும். சோ இதை நாம கரெக்டா எங்க படிச்சு கொள்றேன்? ஏன்னா நிறைய இடங்கள் வந்துமா, உண்மையா சொல்ல போனா ஃப்ரேங்கா நான் சொல்றேன், ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து சல்லிக்காக மட்டுமே நிறைய இடங்கள் இருக்குது. நான் யாரு எப்படி என்ன ஒன்று மென்ஷன் பண்ண விரும்பல, ஃப்ரேங்கா சொல்றேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட இன்குவாரி பண்ணுவாங்க. சார், நான் ஒரு இடத்துல செஞ்ச சார், 50,000 எனக்கு கொஸ்ட் ஆயிடுச்சு, 40,000 கொஸ்ட் ஆயிடுச்சு சார். லெவல் 1க்கு மட்டும் கிளாஸ் ஃபீஸ் மட்டும் சார் 40,000 வாங்கினாங்க. கடைசியா சிலபஸ் முடிக்கல, ஒன்றுமே செய்யல, அப்படியே விட்டுட்டாங்க சார். தயவு செஞ்சு ஒரு மாசம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தாங்க சார் என்று வந்து நிப்பாங்க. சோ இப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. ஸ்ரீலங்காவுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. இதற்கான சொல்யூஷன் ஒன்றுதான், நல்ல இடத்துல நீங்க தேடி பிடிக்கிறது. உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஓகே, திஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் AAT அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பிளேஸ் கிடைச்சிருக்குன்னு சொன்னா, ஸ்ரீலங்காவிலேயே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெஸ்டானது வந்து AATக்கு சிப்ஸ் கேம்பஸ் மட்டும்தான். AATயால ஒபிஷியலா எக்ரிடேஷன் பண்ணப்பட்ட கேம்பஸ். அது மட்டும் இல்லாம உங்களோட லைஃப் எப்படி இருக்கணும், நாம நார்மலா ஒரு இடத்துல படிக்க கூடாது. ஏன்னா உங்களோட சிவி, நீங்க ஜாப் அப்ளை பண்ண போறீங்கன்னு சொன்னா நார்மலா அப்ளை பண்ண இயலாது, சிவி வந்து தேவை. அப்ப சிவியை நாம கிரியேட் பண்ணி ஒரு ஒரு ஹெச்ஆருக்கு கொடுக்க போறோம், ஒரு கம்பெனிக்கு நாம அனுப்ப போறோம்னு சொன்னா நாம படிக்கிற இடம் லோக்கலா இருக்க கூடாது. ஏன் எல்லாருமே வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டி விரும்புறாங்க, எல்லாருமே வந்து பெரிய பெரிய யூனிவர்சிட்டி ஏன் விரும்புறாங்க? வேலை எடுக்கிறதுக்கு, ஜொப் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் தான். விளங்கிச்சா? படிக்கிற இடம்ங்கிறது எந்த அளவுக்கு வெலுவபிளா இருக்கணும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அதனாலதான் எல்லாருமே ஓகே நாம போனா ஜெயவர்த்தன யூனிவர்சிட்டி போகணும், இல்லையா மொரட்டு யூனிவர்சிட்டி போகணும், இல்லையா நாம ஒரு ஸ்லிட்ல படிக்கணும், இப்படி ஒரு பெரிய எய்ம் வச்சிருப்பாங்க. ஏன் மத மத யூனிவர்சிட்டியில படிச்சா டிகிரி இல்லையா? ஆனா முன்னுரிமை வந்து யாருக்கு கொடுப்பாங்க? அந்தந்த யூனிவர்சிட்டி தான் கொடுப்பாங்க. அதனாலதான் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றது, தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்கம்மா. நீங்க நாளைக்கு உங்களுடைய எண்ட் ஆஃப் த லைஃப் ஒரு ஒர்க்குக்கு போறதுதான். நீங்க என்னதான் மாடு மாறி படிச்சாலும் நாளைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒரு ஜொப்புக்குள்ள என்ரோல்மெண்ட் ஆக போறீங்க. அப்ப நீங்க படிக்கிற இடத்தை தயவு செஞ்சு நல்ல ஒரு இடமா சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நார்மலா சொல்ல போனா ஜிப்ஸ் கேம்பஸ் வந்து யூகே யூனிவர்சிட்டியால எக்ரிடேஷன் பண்ணப்பட்ட கேம்பஸ். இந்தியன் மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டியால எக்ரிடேஷன் பண்ணப்பட்ட கேம்பஸ். அதே மாதிரி ஸ்ரீலங்காவுல. சோ இப்படி ஒரு பெரிய கேம்பஸ் தான் இந்த ஜிப்ஸ் கேம்பஸ். சோ அதனால பெரிய கேம்பஸ் பேமெண்ட் எல்லாம் பெருசா இருக்குமெண்டா இல்லவே இல்ல. AAT ஆன்லைன் கிளாஸஸ் செய்யறது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஓவராலா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேமெண்ட் எப்படி சொல்றது,
கிளாஸ் ஃபீஸ் எல்லாம் எஃபோர்டபுள் பண்ண இயலாம இருக்கிறாங்க நிறைய பேர். ஸோ எல்லாரையும் கன்சிடரேஷன் பண்ணி 75% டிஸ்கவுண்ட்ஸோட தான் AAT கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குது. விளங்கிச்சாமா? ஏன்னா எங்கட மைண்ட் செட் வந்து பேமெண்ட் எதுவுமே இல்லை. 100% பியூரா சொல்றேன். நீங்க வேணுமென்று சொன்னா நிறைய இடங்கள்ல நீங்க போய் என்கொயரி பண்ணி பாருங்க. எல்லாருமே எண்ட் ஆஃப் த டே என்ன மணி மைண்ட் செட். பட் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்ட கேட்டு பாருங்க எத்தனை பேர் ஃபாரின்ல ஜாப்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி. எங்க கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறாங்க. ஃபாரின்ல நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, சார் நான் வந்து ஜாப் எடுத்துட்டேன் சார். ஓகே, பிரச்சனை இல்லம்மா, வெல் வெல் டன். ஸோ இவ்வளவு தான் நம்ம சொல்றது. ஏன்னா நம்மள்ட்ட அவங்க சொல்லக்குள்ள அது எந்த அளவுக்கு ஹாப்பினஸா இருக்கும்னு சொன்னாமா அதை யோசிக்கவே இல்லை. ஏன்னா நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு இடத்துல நல்லா இருக்கிறாங்கன்னு சொன்னா முதல் ஹாப்பியாகிற பர்சன் நான் தான். சரியா? ஸோ அந்த அளவுக்கு வெலுவபிளான ஒன்று AAT பிளஸ் நீங்க படிக்கிற இடமும் தெளிவா படிச்சு கொள்ளுங்க. சரியாமா? ஏன்னு சொன்னா நீங்க அவ்வளோக்கெல்லாம் யோசிக்க தேவையில்லை. ஃபிளெக்சிபிள் டைமிங்ஸ் இருக்கு. நீங்க வடிவா என்ன செய்யலாம், உங்களுக்கான ஃபிளெக்சிபிள் டைமிங்ல படிச்சு கொள்ளலாம். லெக்சர் பேனல் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட். மெயினா சொல்ல போனா லெக்சர் பேனல் இந்த நிறைய இடங்கள் இருக்குது. லோக்கல் லெக்சர்ஸ் அப்படி இப்படி இருக்கு. இங்க அப்படியே இல்லை. லோ எல்லாம் உங்களுக்கு டீச் பண்றது, லோ சப்ஜெக்ட் எல்லாம் இருக்கு டீச் பண்றது அட்டோர்னி லோயர், சிவில் இன்ஜினியர்ஸ், அக்கவுண்டிங் ஸ்பெஷலிஸ்ட். விளங்கிச்சா? அதே மாதிரி நிறைய லெக்சர்ஸ் இருக்கிறாங்க. ஒன்று ரெண்டு இல்ல, ஒன்று ரெண்டை வச்சு உங்களுக்கு படிச்சு தரல AAT. நிறைய லெக்சர்ஸ் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி உங்க நிறைய ஸ்கூல்ஸ்ல இருக்கிற டீச்சர்ஸ் வந்து இருக்கிறாங்க லெக்சர்ஸா. ஸோ எந்த அளவுக்கு வேலுவபிள்னு சொல்லி திங்க் பண்ணுங்க. ஏன்னா ஒன்று ரெண்டு லெக்சர்ஸ், ஏன்னா ஒவ்வொரு லெக்சர்ஸும் ஒவ்வொன்றுல ஸ்பெஷலைசேஷன் இருப்பாங்க. லோ எல்லாமே நார்மலாக்கள் படிச்சு தர இயலாது. லோயருக்கு தான் லோவை பத்தி ஃபுல்லா தெரியும். விளங்கிச்சா? அப்ப அட்டோர்னி லோயர் உங்களுக்கு படிச்சு தருவாங்களோ, அதே மாதிரி சீனியர் ஆடிட்டர் ஆடிட் சப்ஜெக்ட் படி தருவாங்க ஃபாரின்ல இருக்கிற லெக்சரர்ஸ். ஸோ இப்படிப்பட்ட வெல் குவாலிஃபைட் எக்ஸ்பீரியன்ஸ்டான லெக்சர்ஸ் தான் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. லோக்கல் ஆக்கெல்லாம் போட்டு பேமெண்ட் குறைய எடுக்கிறமன்றதுக்காக லோக்கல் ஆக்களை போட்டு படிச்சு தரலாமா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க. சரியா? வெல் குவாலிஃபைட் லெக்சர்ஸ், வெல் ட்ரெயின்ட் லெக்சர்ஸ், பல இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள லெக்சர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வாரது நீங்க படிக்கிறதுக்கு தான் வாரீங்க, யாருமே விளையாட வரல தானே. படிச்சு நல்ல ஒரு பொசிஷனை நாம் இருக்கணும், நாம நல்ல ஒரு வேலையில இருக்கணும்னு தான் வாரீங்க. அப்படின்னு சொன்னா நல்ல இடத்தை சூஸ் பண்ணணும். ஃபெஸ்ட்டுக்கு நல்ல லெக்சர்ஸை சூஸ் பண்ணணும். ஒன்று ரெண்டு பேரை வச்சுக்கொண்டு எப்படி செய்யறது? நல்ல லெக்சர்ஸ். விளங்கிச்சா? கிட்டத்தட்ட மோர் தென் 30 லெக்சர்ஸ் இருக்காங்க. விளங்கி கொள்ளுங்க, 30 லெக்சர்ஸ், மோர் தென் 30 லெக்சர்ஸ். ஸோ அடுத்தது வந்துமா பேமெண்ட்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா எல்லாருமே வந்து பெரிய பெரிய ரிச்சான ஆக்கள் இல்லை, எல்லாரும் ரிச் இல்லை. ஓகேவா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எஃபோர்ட் பண்ணலாம் இருக்கிறாங்க, படிக்கணும் ஆர்வம் இருக்கு, ஆனா பேமெண்ட் இல்லை, பேமெண்ட் பண்ண ஃபீஸ் இல்லை. ஸோ யோசிக்கவே தேவையில்லாமா 75% டிஸ்கவுண்ட் ஸ்ரீலங்காவில் யாருமே அப்படி தர இயலாது. விளங்கிச்சா? ஸோ அந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் நீங்க என்ன செய்யலாம், இங்க எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்துமா உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளாஸ் மிஸ் ஆகுது, சார் நான் வந்து எமர்ஜென்சியா ஒரு வெட்டிங் செரமனி இருக்கு, இல்ல எனக்கு எமர்ஜென்சியான ஒரு சிச்சுவேஷன் வருது சார். ஓகேமா, பிரச்சனை இல்லை. நீங்க அன்று நடந்த கிளாஸ் அடுத்து அந்த என்ன செய்யலாம், ரெக்கார்டிங் பார்த்து கொள்ளலாம். விளங்கிச்சா? அடுத்தது இங்க இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. AAT முடிய சார்ட்டட் இங்கே படிச்சு கொள்ளலாம். ஸோ அடுத்தது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்முடைய கேம்பஸால ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுப்போம். ஸோ இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய டைம் போயிட்டு இருக்கு, நான் அதால நிறைய சொல்லல. நினைச்சு கூட பார்க்கல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. கம்ப்யூட்டர்ஸ் அக்கவுண்டிங் நீங்க உங்களோட ஸ்கில் அப்கிரேட் பண்றதுக்கு. அடுத்தது உங்களோட நீங்க ஈவன் ஒரு ஃபாரினுக்கு போறீங்கன்னு சொன்னா அங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கமா இருக்கு. ஜிப்ஸ் கேம்பஸ்ல எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ அடுத்தது வந்து கண்டாக்ட் நம்பர் நோட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நான் இன்னும் ஒரு விஷயம் சொல்லிக் கொள்றேன். பெஸ்ட் நீங்க வந்து என்ன செய்யுங்க, இப்போ வந்து உங்களுக்கான கூகுள் ஃபார்ம் ஒன்று போடுபடும். சரியா? குயிக்கா எல்லாருமே என்ன செய்யுங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. கன்ஃபார்ம் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 75% டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். நான் உங்களுக்கு பேமெண்ட்ஸ் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். AAT முடிக்கிறதுக்கு எவ்வளவு பேமெண்ட் போகும், ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்டே கேட்கறாங்க, சார் 2 லட்சம் ஆகுமாமே சார் AAT முடிக்கிறதுக்கு. இல்ல சார் 1 லேக் ஆகுமாமே சார் AAT முடிக்கிறதுக்கு. இப்படி எல்லாம் எதுவுமே இல்லை சார். நான் முடிச்சேன் சார், ஒரு லெவலுக்கு எனக்கு 50,000 போயிடுச்சு, எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் தள்ளி. அப்ப 3 லெவலுக்கும் சார் எனக்கு 1.5 லட்சம் போயிடுச்சு, எக்ஸாம் ஃபீஸ் அப்படி இப்படி. என்னம்மா நீங்க சொல்றீங்க? அப்படியெல்லாம் ஃபீஸ் நீங்க AATக்கு கட்ட தேவையில்லம்மா. அப்படி உங்களை நீங்க அப்படி அவ்வளவுக்கு நீங்க படிக்க தேவையில்லை. அப்படி படிக்கிறேன்னு சொன்னா டிகிரி நீங்க டைரக்டா படிக்கலாம். சரியா? AAT ப்ரொஃபஷனல் கோர்ஸ், ஸ்ரீலங்காவில் பெஸ்ட் எஃபோர்டபுள் பிரைசஸ்ல நான் சொல்றேன் உங்களுக்கு.
பாருங்கம்மா, நான் ஸ்கிரீனை கேன்சல் பண்ணி எடுத்துக்கொள்றேன். உங்களுக்கு டீட்டெயிலா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேம்மா, நல்லா பாருங்க. இது வந்து AAT ஆன்லைன் கிளாஸுக்கான பேமெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? எல்லாருக்கும் ஸ்கிரீன் விசிபிளா இருக்குதானேம்மா? செக் பண்ணுங்க எல்லாருமே. ஓகே தானே ஸ்கிரீன்? மை வாய்ஸ் இஸ் ஆல்சோ ஆடிபிள் நே? செக் பண்ணுங்க. ஓகே, பெர்ஃபெக்ட். ஓகே, ஓகே, ஓகேம்மா. ஓகே, தேங்க்ஸா. ஓகே. ஸோ பாருங்க, அதுக்கு முன்னாடி காய்ஸ் என்ன செய்யுங்க, உங்களுடைய செட்ல வந்து லிங்க் கொண்டு போடுபடும். ஸோ அது என்ன செய்யுங்க, எல்லாருமே கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து என்னென்ன கிடைக்கும், சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் கன்ஃபார்ம் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற எல்லாருக்குமே வந்து சர்டிஃபிகேட் இன் இங்கிலீஷ், சர்டிஃபிகேட் இன் ஐடி, ரெண்டு கோர்ஸுமே வந்து கிட்டத்தட்ட 40,000 வெலுவபிள். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயும் கிடைக்காது. ஓகேவா? 40,000 வெலுவபிளான கோர்ஸ் 100% ஃப்ரீயா கிடைக்க போகுது. எப்படி? தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க. 100% ஃப்ரீ. 40,000 வெலுவபிளான கோர்ஸ் 100% ஃப்ரீ. ஜாயின் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே. ஸோ குயிக்கா என்ன செய்யுங்க, டிலே பண்ணாம இந்த கூகுள் ஃபார்ம் வந்து போட்டிருக்கிறோம். இந்த குரூப்ல மட்டும்தான். ஸோ வேற எங்கேயுமே போடல. குயிக்கா ஃபில் பண்ணுங்க. சரியா? எஸ், ஆல்ரெடி பேமெண்ட் பண்ண எல்லாருமே ஃபில் பண்ணுங்கம்மா குயிக்காவே. ஓகே லாவணா, நீங்களும் ஃபில் பண்ணுங்கம்மா. பேமெண்ட் பண்ணிருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்க கட்டாயம் ஃபில் பண்ணுங்க. ஓகே, 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 ஓகேம்மா. ஸோ பாருங்க, ஒரு 2 மினிட்ஸ் டைம் தாரேன். அதுக்கப்புறம் நீங்க ஃபில் பண்ணுங்க. நான் அதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரியா? 2 மினிட்ஸ்க்குள்ள குயிக்கா ஃபில் பண்ணுங்கம்மா எல்லாரும். ஓகேம்மா, எல்லாரும் ஃபில் பண்ணிட்டீங்களாம்மா? ஓகே. ஓகே, எல்லாரும் ஃபில் பண்ணிட்டீங்களா? ஒன்ஸ் அகைன் கன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கொள்றேன். ஓகே இல்மா, ஓகே, ஓகே. 2 மினிட்ஸ் வெயிட் பண்றேன். நீங்க ஃபில் பண்ணுங்க. சரியாம்மா? ஓகே.
ஓகே. நாம அடுத்தது எல்லா ஸ்டூடண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய டவுட்ஸ். பேமெண்ட் என்றாலே ஒரு பெரிய டவுட்ஸ் தான் ஸ்டூடண்ட்ஸுக்கு. ஏன்னா நிறைய இடங்கள் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் போய் அனுபவப்பட்டு, அடிபட்டு, ஃபெயிலாகி எகெயின் வந்த சரித்திரங்கள் நிறையவே இருக்கு. ஏன்னா நல்ல ஸ்டடீஸ் இல்ல, பேமெண்ட் எல்லாம் மிச்சம் கூட. ஸோ இப்படி நிறைய ஸ்டூடண்ட்ஸ் அவங்களோட லைஃபே வந்து ஒரு சில ஒரு பிழையான கைடன்ஸால ஒரு வேஸ்ட்டா போயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ யோசிக்க தேவையில்லாம. ஸோ பாருங்க. நான் வந்து உங்களுக்கான பேமெண்ட் சொல்றேன். ஓகேவா? டபுள் ஏடி முடிக்கணும்னு சொன்னாமா, நீங்க பெருசாலாம் பேமெண்ட் நீங்க பண்ணவே தேவையில்ல. பேமெண்ட் பண்ணவே தேவையில்ல. ஸோ நார்மலா டபுள் ஏடி ரெஜிஸ்ட்ரேஷன் துவா ஓகேமா. ஸோ ஐ ஆல்சோ திங்கிங் நீங்களும் வந்து ஏதோ ஒரு இடத்துல அப்படி நடந்திருக்குது. ஓகே, ஓகே. பிரச்சனை இல்லம்மா. வொரி பண்ண தேவையில்ல. சரியா? ஓகே. பாருங்க. ஸோ டபுள் ஏடி ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிறதுமா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். டபுள் ஏடி ஐடென்டி கார்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன். இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கம்பல்சரி. நீங்க எங்க படிச்சாலும் என்ன செய்ய வேணும்? கம்பல்சரி கட்ட வேணும். டபுள் ஏடி ஐடென்டி கார்டு. இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நார்மலா பாருங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நார்மல் ஃபீஸ் வந்து 4000. அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் ஏ லெவல் முடிச்சவங்க அவங்களுக்கு வந்து 4500. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இடங்கள்ல இதே பேமெண்ட்டை வாங்குவாங்க. விளங்கிச்சா? ஆனா உண்மை அது இல்லமா. உண்மை அது இல்ல. அந்த பேமெண்ட் உங்களுக்கு நீங்க கொடுக்க தேவையில்ல. இப்ப இவங்க எல்லாருக்குமே வந்து என்ன 20% டிஸ்கவுண்ட் கிடைக்குது உங்களுக்கு. விளங்கிச்சா? 20% டிஸ்கவுண்ட். அப்ப உங்களுக்கு பேமெண்ட் எவ்வளவு வரும் பாருங்க. பேமெண்ட் உங்களுக்கு எவ்வளவு வரும்? 800 இதுல டிஸ்கவுண்ட் ஆகும். இதுல வந்து பாருங்க லாஸ்டா வந்து 3200ம் 3600 தான் வரும். விளங்கிச்சா? சோ இதுதான் இங்க விஷயமா. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபைனலா உங்களுக்கு வர பேமெண்ட் இவ்வளவு தான். 4500ல இருந்து 4000ல இருந்து உங்களுக்கு என்ன செய்யும்? இந்த 800 வந்து கழிபடும். சோ இது வந்து எல்லா நேரமும் இல்ல. லாஸ்ட் வீக் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு. குயிக்கா நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னோமா, நாங்களே உங்களுக்கு எல்லாமே செஞ்சு தருவோம். எடிஷனலா நீங்க ரூ. 1 கூட பேமெண்ட் பண்ண தேவையில்ல. ஓகேவா? சோ நீங்க என்ன செய்யணும்? எடிஷனலா நீங்க ரூ. 1வும் இதுக்கு பேமெண்ட் பண்ண தேவையில்ல. ஐடென்டி கார்டு ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு 3200 தான். சோ 3600 வந்து அவுட் ஸ்டூடண்ட்க்கு மட்டும் தான். சரியா? சோ இவ்வளவு தான். நீங்க பெருசாலாம் யோசிக்க தேவையில்ல. அடுத்தது வந்துமா, நீங்க கிளாஸஸ்க்கு நீங்க குடுக்குறது என்று சொன்னா, என்ன? அட்மிஷன் ஃபீஸ் மட்டும். கிளாஸுக்கு நீங்க ஜாயின் பண்ணக்கொள்ள நீங்க பேமெண்ட் பண்றது ஏடி அட்மிஷன் ஃபீஸ். சோ இது வந்து ஜஸ்ட் 2000. ஒரு நியூ ஸ்டூடெண்டா நீங்க ஜாயின் பண்றீங்க டபுள் ஏடி கிளாஸஸ்க்கு சொன்னா உங்களுக்கு 2000 மட்டும் தான் வரும் அட்மிஷன். ஓகேவா? சோ இந்த ரெண்டும் அதோட அப்ளிகேஷனுக்கு ஒரு 200 ஆகும். நாங்க உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவோம். சரியா? சோ பாருங்கம்மா, இந்த மூன்றும் தான் உங்களுக்கு என்ன? ஒரு ஸ்டார்ட்டிங்ல நீங்க வாரீங்கன்னு சொன்னா நீங்க கட்ட வேண்டியது. நீங்க கிளாஸ் பேமெண்ட் கூட கட்ட தேவையில்ல. தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க கிளாஸ் பேமெண்ட் கூட கட்ட தேவையில்ல. ஐடென்டி கார்டுக்கு 3200. இந்த பேமெண்ட் ஐடென்டி கார்டு பேமெண்ட் வந்து எங்களுக்கு வாரதில்ல. டைரக்டா டபுள் ஏடி ஸ்ரீலங்காக்கு போறது. நீங்களும் வந்து என்ன செய்யலாம்? டபுள் ஏடி ஸ்ரீலங்காக்கு பேமெண்ட் பண்ணலாம். ஆனா ஸ்டூடண்ட்ஸ் நீங்க பண்ணக்குள்ள சம் டைம் பிழைகள் வரலாம். ஓகேவா? சோ அதனால தான் எங்கட சைடால உங்களுக்கு தெளிவா செஞ்சு தருவோம். எங்கட இன்ஸ்டிடியூட் ரெஃபரலோட போட்டு தருவோம். அது உங்களுக்கு வேல்யூபிளாவும் இருக்கு. விளங்கிச்சா? சோ ஓகேம்மா. நான் கிளாஸ் டைம் எல்லாம் சொல்றேன்ம்மா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியா? ஓகே. சோ அடுத்தது வந்து உங்களுக்கான அட்மிஷன் பிளஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ். அவ்வளவுதான். பெருசாலாம் நீங்க எஃபோர்ட் பண்ண தேவையில்ல. டோட்டலா எவ்வளவு உங்களுக்கு? 5400 ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு, 5800 அவுட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. அவ்வளவும் தான். ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு 5400 ஐடென்டி கார்டு, அட்மிஷன் எல்லாத்தையும் சேர்த்து. விளங்கிச்சா?
அடுத்தது வந்துமா நீங்க கிளாஸுக்கு ஜாயின் பண்றதால உங்களுக்கு டியூட் ஃபீஸ் எதுவுமே இல்ல. 100% உங்களுக்கு டியூட் ஃபீஸ் ஃப்ரீ. விளங்கிச்சா? நீங்க 10,000 8,000 சொல்லி ஸ்பெண்ட் பண்ணி டியூட் நீங்க எடுக்க தேவையில்ல. 100% ஃப்ரீ உங்களுக்கு டியூட். அதே மாதிரி பாஸ் பேப்பர் கிளாஸஸ் 100% ஃப்ரீ. நீங்க எதுவுமே செய்ய தேவையில்ல. மெயினான என்னென்ன கொஸ்டின்ஸ் என்னென்ன பாட்டுல வரப்போகுது எல்லாமே நாங்களே சொல்லுவோம். நீங்க அதுக்குன்னு சொல்லி ஒரு 10,000 டியூட்டுக்குன்னு சொல்லி ஒரு 10,000 நீங்க ஸ்பெண்ட் பண்ணவே தேவையில்ல. அதெல்லாமே வேஸ்ட் ஆஃப் ஃபீஸஸ். விளங்கிச்சா? எல்லாமே நாங்களே உங்களுக்கு செஞ்சு தருவோம். நீங்க அதுக்கு ரூ. 1 கூட பேமெண்ட் பண்ண தேவையில்ல. சரியாம்மா? சோ பாருங்க. அடுத்தது வந்து லெவல் 1க்கான கிளாஸ் ஃபீஸ். நார்மலா உங்களுக்கு 6,000 வரும். நீங்க என்ன செய்யுங்க? டுடே நீங்க பேமெண்ட் பண்றதால உங்களுக்கு அதாவது கிளாஸ் பேமெண்ட் நீங்க கட்ட தேவையில்ல. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நீங்க இன்னைக்கு பேமெண்ட் பண்றதால உங்களுக்கு 5,000 தான் கிளாஸ் ஃபீஸ் டோட்டலே வந்து வரும். ஆனா நீங்க இந்த கிளாஸ் ஃபீஸ் இப்ப கட்ட தேவையில்ல. இப்போதைக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணினா போதும். இங்கால நீங்க என்ன செய்யலாம்? கிளாஸ் ஃபீஸ் 6 மந்த்துக்கும் சேர்த்து தான் இந்த கிளாஸ் ஃபீஸ். நார்மலா 1 மந்த்துக்கெல்லாம் இல்லம்மா. 1 மந்த்துக்கெல்லாம் இல்ல. 6 மாசத்துக்கும் சேர்த்து 6 மாசத்துக்கும் சேர்த்தே இந்த 5,000 தான். நீங்க இன்றைக்கு அப்ளை பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினீங்கன்னு சொன்னா, கிளாஸ் ஃபீஸ்லயும் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி 20,000 போறது. சரியா? ஆல்ரெடி 20,000 உங்களுக்கு போற கிளாஸ் ஃபீஸ் 75% டிஸ்கவுண்ட். நான் ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்ன 5,000 தான் உங்களுக்கு வரப்போகுது. குயிக்கா நீங்க இன்றைக்கு அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கான கிளாஸ் ஃபீஸ் 5,000 மட்டும் தான். சோ டிலே பண்ணாதீங்க. டுடே இது வந்து அவைலபிள் இருக்கும் 12 வரைக்கும். சோ குயிக்காவே என்ன செய்யுங்க? உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் செய்யுங்க. நீங்க கிளாஸ் ஃபீஸ் எதுவும் கட்ட தேவையில்லம்மா. கிளாஸ் ஃபீஸ் கட்ட தேவையே இல்ல. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன மட்டும் பண்ணுங்க. சரியா? நீங்க இந்த கிளாஸ் ஃபீஸ் வந்து நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கான 6 மந்த் டைம் இருக்கு. நீங்க என்ன செய்யலாம்? அப்புறம் வடிவா காட்டிக்கொள்ளலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. ஏன்னா இது வந்து செய்யறது பிள்ளைகளுக்காக மட்டும் தான். சோ நீங்க ஸ்டூடண்ட்ஸ் நல்லா படிங்க. கிளாஸ் ஃபீஸ வந்து நீங்க 2ஆ பிரிச்சு கட்ட போறீங்களா? ஓகேம்மா பிரச்சனை இல்ல. நீங்க கட்டிக்கொள்ளுங்க. சரியா? சோ நீங்க என்ன இப்போதைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன மட்டும் போடுங்க. AAT ஐடென்டி கார்ட் அதே மாதிரி அட்மிஷன் 2யுமே போட்டுக்கொள்ளுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிளாஸ் ஃபீஸ் என்ன? டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 75% இந்த டிஸ்கவுண்ட் ஸ்ரீலங்காவுல நீங்க எங்கேயும் எடுக்க இயலாது. 100% ப்ரூவ் பண்ணி சொல்லுவேன். சரியா? ஓகே. சோ குயிக்கா கட்டுங்கம்மா. டுடே வந்து 9:00 ஆகிட்டு. ஓகே. சில ஸ்டூடண்ட்ஸ் மேபி அவுட் சைட் போகலாம் இருக்கலாம். ஓகே. நீங்க வந்து நாளைக்கு என்ன செய்யுங்க, மார்னிங் 10:00 வரைக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் மெசேஜ் போடுறீங்க, சார் நாளைக்கு 9:00ன்னு சொல்லி. டுமாரோ 10 AM வரைக்கும் இந்த டிஸ்கவுண்ட். அதாவது 5,000 தான். நீங்க நாளைக்கு அப்புறம் கட்ட போறீங்கன்னு சொன்னா 6,000 மாறுது. சரியா? சோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். டிஸ்கவுண்ட் இல்லாம இல்லம்மா. உங்களுக்கு கிளாஸ் ஃபீஸ் வந்து நீங்க நாளைக்கு 10 மணிக்குள்ள கட்டினீங்கன்னு சொன்னா, என்ன உங்களுக்கு வந்து 5,000 தான் வரும். டோட்டலா 6 மந்த்துக்கும் சேர்த்து. 1 or 2 மந்த் இல்ல. லெவல் 1ல உங்களுக்கு 4 பாடம் படிச்சு தருவோம். 4 பாடத்துக்கும் 6 மந்த்துக்கும் சேர்த்தே 5,000 பிரிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு வருது பாருங்க. 5,000 நீங்க டிவைட் பண்ணுங்க. பாருங்க நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கு. 5,000 டிவைட் பண்ணுங்கம்மா. 6 மந்த்துக்கு எவ்வளவு வருது? அத வந்து டிவைட் பண்ணுங்க. என்ன 4 சப்ஜெக்ட்டுக்கு ரூ. 208 விளங்கிச்சா? ₹208 ஒன்லி பெர் மந்த் பெர் சப்ஜெக்ட். ஸ்ரீலங்காவுல நீங்க எங்க ஓ லெவல் கிளாஸ் போறனாலும் சரி, இல்ல ஸ்காலர்ஷிப் கிளாஸ் போறனாலும் 200க்கு எங்கேயாவது கிளாஸ் இருக்குதா? 1 மந்த்துக்கு 1 சப்ஜெக்ட்டுக்கு 200க்கு கிளாஸ் இருக்குதா எங்கேயும்? சொல்லுங்க. இது ப்ரொஃபஷனல். AAT அவ்வளோ பெரிய கோர்ஸ். மந்த்லி பெர் சப்ஜெக்ட் 200 தான். நீங்க என்ன செய்யுங்க? யோசிச்சு பாருங்கம்மா. எந்த அளவுக்கு வேல்யூபிள் ஆன ஒண்ட எவ்வளவு லோவஸ்ட்டா உங்களுக்கு வருதுன்னு சொல்லி. விளங்கிச்சா? அப்ப குயிக்கா அப்ளை பண்ணுங்க. நாளைக்கு 10 மணிக்குள்ள அப்ளை பண்றவங்களுக்கு இந்த லெவல் 1க்கான கிளாஸ் ஃபீஸ் 5,000 மட்டும். ஓகே. அதுக்கப்புறமா பண்றவங்களுக்கு 6,000 மாறுது. அது மட்டும் இல்லாம ஐடென்டி கார்டு பேமெண்ட்டும் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்க்கு இருக்கிற ஆஃபர் வார வீக்கோட முடியுது. அதுக்கப்புறமா 4,000 மாறுது. சோ தயவு செஞ்சு
என்ன செய்யுங்க, டிலே பண்ணாதீங்க. ஏனென்று சொன்னா, இப்ப எனக்கு இந்த ஐடென்டி கார்டு பேமெண்ட் வரப்போறது இல்லம்மா. 880க்கு தான் போக போகுது. ஸோ ஏன் நீங்க டிலே பண்றீங்க? குயிக்கா அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா 800 வந்து உங்களுக்கு தானே சேவிங். நீங்க அத வச்சுக்கொண்டு வேற ஏதாவது செய்யலாம் தானே. ஸோ டிலே பண்ணாதீங்க. சரியா? ஓகேம்மா. ஸோ அடுத்தது வந்து எக்ஸாம் ஃபீஸ். இது வந்து நீங்க எங்க படிச்சாலும் இந்த எக்ஸாம் ஃபீஸ் கட்டத்தான் வேணும். ஸோ 4 சப்ஜெக்ட்டுக்கும் நார்மலா ரூ. 2200 சம்டைம் ரூ. 100 கூடும் குறையும். அவ்வளவுதான். ஏன்னா அது வந்து எக்ஸாமுக்கு 1 மந்த் முன்னாடி தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. சோ என்ன செய்யுங்க? நீங்க வந்து நார்மலா 2200 எவரேஜா எவ்ரி இயர் வாரது. ஒரு ரூ. 100 கூடும் குறையும். அவ்வளவுதான். பெருசாலாம் டிஃபரெண்ட் வராது. சரியாம்மா? ஏன்னா நிறைய இடங்கள்ல சும்மா சும்மா சொல்லுவாங்க. அப்படி இப்படி எக்ஸாம் ஃபீஸ்ன்னு சொல்லி. அப்படியெல்லாம் இல்ல. சோ ஜஸ்ட் 8800 மட்டும் தான். சோ உங்களுக்கு லெவல் 1 6 மந்த்துக்குமே டோட்டலா முடிக்கிறதுக்கு ஐடென்டி கார்டு எடுத்து, எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி, கிளாஸ் படிச்சு, பாஸ் பேப்பர் கிளாஸ் செஞ்சு, டியூட் எடுத்து எல்லாத்துக்கும் டோட்டலா சேர்த்து 20,000 தான் முடிய போகுது. எல்லாம் டோட்டலா. நீ எங்க போய் படிச்சாலும் ஸ்ரீலங்காவுல இது படிக்க இயலாது. ஏனென்று சொன்னா, இந்த கிரீன் கலர்ல நான் மார்க் பண்ணிக்கிறது எல்லாமே டபுள் ஏடிக்கு போறோம். நீங்க எங்க படிச்சாலும் இத குடுத்தே ஆகணும். சோ, இந்த ஐடென்டி கார்ட் இந்த ஏட் அட்மிஷனும் கிளாஸ் பேமெண்ட் தான் எங்களுக்கு. விளங்கிச்சா? அப்ப திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு டியூட் ஃபீஸ் இல்ல, பாஸ் பேப்பர் கிளாஸ் ஃபீஸ் இல்ல, எதுவுமே இல்ல. 100% ஃப்ரீ எல்லாமே. எந்த அளவுக்கு வேல்யூபிள். அடுத்தது லெவல் 2. இதுக்கு நீங்க திரும்ப ஐடென்டி கார்ட் எல்லாம் எடுக்க தேவையில்ல. ஒரு ஸ்டூடண்ட் ஒரு தரம் தான் 880 ஐடி எடுக்கிறதும், அட்மிஷன் போடுறதும். சோ லெவல் 2க்கும் என்ன? உங்களுக்கு கிளாஸ் ஃபீஸும், எக்ஸாம் ஃபீஸும் தான். எக்ஸாம் ஃபீஸ் வந்து நீங்க என்ன செய்வீங்க? 880க்கு டைரக்ட்டா பேமெண்ட் பண்றது. அது எங்களுக்கு இல்ல. விளங்கிச்சா? சோ எக்ஸாம் ஃபீஸ் அது எல்லாருக்கும் பெர்மனன்ட்டா வார நீங்க எங்க படிச்சாலும் அதுதான். சோ கிளாஸ் ஃபீஸ் வந்து வெறும் 8000 தான். 6 மந்த்துக்கும் சேர்த்து. 1, 2 மந்த் இல்ல. 6 மந்த்துக்கும் சேர்த்து. நீங்க அத பிரிச்சு பார்த்தாலுமே வந்து பாருங்க எவ்வளவு வரும்? எவ்வளவு வருமா? 6 மந்த்துக்கும் சேர்த்து 8000 ஜஸ்ட் 8000 ஒன்லி. 6 மந்த் 4 சப்ஜெக்ட் ரூ. 333 அவ்வளவுதான். ஜஸ்ட் நார்மலா எவரேஜா பார்த்தோம்னு சொன்னா ஒரு 300. இல்லவே இல்ல ஸ்ரீலங்காவுல எங்கேயும் கிளாஸஸ். இல்லவே இல்ல. ப்ரூஃப் பண்ணி சொல்லுவேன் நான். சரியா? வேற நீங்க இதுக்கு டியூட் எடுக்கணுமா சார்? நீங்க ஃபர்ஸ்ட் லெவலுக்கு டியூட் எடுக்காம, காசு எடுக்காம செகண்ட் லெவலுக்கு எடுத்துருவீங்களோ? பயப்படுறீங்களா? இல்லவே இல்லம்மா. ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் ரெக்கார்ட வேணா தாரேன். 100% உங்களுக்கு ஃப்ரீ டியூட்ஸ். பாஸ் பேப்பர் கிளாஸஸ் 100% ஃப்ரீ. ஓகேவா? தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. இதெல்லாம் நீங்க வேஸ்ட் பண்ண தேவையில்ல. எவ்வளவு மணி சேவ் பண்ணலாம்ன்ட்டு கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ டோட்டலா உங்களுக்கு லெவல் 2 முடியறதுக்கு 18,800 தான். 6 மாசத்துக்கும் சேர்த்து நான் சொல்றது. எக்ஸாம் ஃபீஸ் நீங்க எங்க படிச்சாலும் உண்டு தான். கிளாஸ் ஃபீஸ் மட்டும் தான் நீங்க கட்ட போறீங்க. அடுத்தது லெவல் 3. இந்த ரினிவல் பேமெண்ட் 880க்கு கட்டுறது நீங்க. ஒவ்வொரு வருஷமும் நீங்க 880க்கு ரூ. 2,250 ரினிவல் கட்டணும். இது நீங்க 1 இயர்ல முடிச்சீங்கன்னு சொன்னா இந்த ரினிவல் கட்ட தேவையில்ல. 1 1/2 வருஷம் ஆகுதுன்னு சொன்னா ஒவ்வொரு வருஷமும் கட்டணும். ஒரு வருஷத்துக்குள்ள 880 முடிச்சீங்கன்னா கட்ட தேவையில்ல. நியூ இயர் வரக்குள்ள நீங்க ரினிவல் பண்ணணும். அவ்வளவுதான். அது 880க்கு கட்டுறது. உங்களோட ஐடென்டி கார்ட ரினிவல் பண்றது. சரியா? சோ அடுத்தது வந்துமா எக்ஸாம் ஃபீஸ். 880 ஸ்ரீலங்காக்கு கட்டுறது நீங்க. அடுத்தது பிசினஸ் கம்யூனிகேஷன் அந்த சொன்னேன் தானே ஸ்கில் சப்ஜெக்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஒன்று இருக்குண்டு. அதுக்கான எக்ஸாம் ஃபீஸ். இந்த கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணிக்கிறதெல்லாம் 880க்கு டைரக்ட்டா கட்டுறது. எங்க படிச்சாலும் நீங்க கட்டித்தான் ஆகணும். விளங்கிச்சா? கிளாஸ் ஃபீஸ் மட்டும் தான் நீங்க 880 எங்களுக்கு கிளாஸ் ஃபீஸ் மட்டும் தான் கட்டணும். இங்கேயும் டியூட் இல்ல உங்களுக்கு. டியூட் 100% ஃப்ரீ. லெவல் 3க்கு வந்தாலும் கூட. இது உங்களுக்கு 1 இயர்க்கு அப்புறம் தான் வரப்போகுது. டியூட் ஃபீஸ் 100% ஃப்ரீ. பாஸ் பேப்பர் கிளாஸஸ் 100% ஃப்ரீ. வொரி பண்ண தேவையில்ல. வெரி, வெரி, வெரி லோவஸ்ட். நீங்களே சொல்லுங்க. இத விட நீங்க நிறைய இடத்த கேட்டிருப்பீங்க. இத விட பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் குறைஞ்சது ஸ்ரீலங்காவுல வேற எங்கேயும் இருக்கா? நீங்களே ஸ்டூடண்ட் நீங்களே சொல்லுங்கம்மா. இத விட குறைஞ்சு இத தாண்டி உங்களுக்கு பேமெண்ட் இல்லம்மா. வேற பேமெண்ட் இல்ல உங்களுக்கு. சரியா? உங்களுக்கு இந்த டியூட் ஃபீஸ் அது இது எக்ஸாமுக்கு உங்களுக்கு பாஸ் பேப்பர் கிளாஸுக்கான ஃபீஸ் இப்படியேண்டி எதுவுமே இல்ல. ஸ்டார்ட்டிங்ல மட்டும் உங்களுக்கு ஐடென்டி கார்டு எடுக்கணும். அது 880க்கு நீங்க எடுத்தா மட்டும் தான் எக்ஸாம் போகலாம். எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே வந்து கட்டாயம் ஒரு ஸ்டூடண்ட் கட்டியே ஆகணும். 880 ஸ்ரீலங்காக்கு. சரியா? கிளாஸ் ஃபீஸ் மட்டும் தான் நாங்க உங்கள்ட்ட சார்ஜ் பண்றோம். ஏன்னா ஸ்ரீலங்காவுல நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ன 880 படிக்கணும் விருப்பப்படுறாங்க. ஆனா வந்து அதுக்கான ஒரு ஒரு நல்ல ஒரு பிளேஸ் இல்ல ஸ்ரீலங்காவுல.
உண்மைக்கும் இல்லம்மா. உண்மைக்கும் உங்களோட சல்லிய வேஸ்ட் பண்ணி கொண்டு என்ன செய்றாங்க? அவங்களுக்கு மைண்ட் செட் மட்டும் தான். அந்த மாரி நாங்க திங்க் பண்ணினா உங்கள்ட்ட எவ்வளோ சல்லி வாங்கியிருக்கலாம். சரியா? இப்படி 75% ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு தர தேவையில்ல. எத்தனையோ லெக்சர் படிப்பிக்காங்க. 1, 2 லெக்சர் படிப்பிச்சா பரவால்ல. நாங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்துக்கும் எத்தனை லெக்சர் வருவாங்க நீங்களே பாருங்க. சரியா? அவ்வளவு ஸ்பெஷலிஸ்ட் லெக்சர்ஸ், லோயர் இவங்கெல்லாம் படிச்சு தராங்க. சீனியர் ஆடிட்டர் இப்படியெல்லாம் படிச்சு தந்து, உங்களுக்கு இந்த பேமெண்ட்ல ஸ்ரீலங்காவுல நீங்க ஒரு பிளேஸ் காட்டுங்க பாப்போம். ஒரு பிளேஸ், ஒரு லொகேஷன் நீங்க ஸ்ரீலங்காவுல காட்டுங்க. ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்ரீலங்காவுல இந்த அளவுக்கு பேமெண்ட் குறைய உண்டு காட்டுங்க பாப்போம். இல்லவே இல்லம்மா. நீங்க கேட்டு தானே இருப்பீங்க நெறைய இடத்துல. நீங்களே சொல்லுங்க. இதான் விஷயம். ஆயிஷா, இல்ல சார். விசாரிச்சு பார்த்தத விட இது கோஸ்ட் வேற இடத்துல ஆ அது கூட கோஸ்ட் கூடியா இருக்குது. இங்க குறைய. தேங்க்ஸ் a lot சார். சோ நீங்களே விசாரிச்சு பார்த்திருப்பீங்கம்மா. நான் உங்கள்ட்ட சொல்லவே தேவையில்ல. சரியா? ஸ்ரீலங்காவுல நீங்க ஒரு இடம் காட்டுங்க. இல்லவே இல்ல. விளங்கிச்சா? இதான் விஷயம். நாங்க வந்து AAT மட்டும் தான்ண்டு இல்ல. டிகிரி புரோகிராம்ஸ் இருக்குது சிப்ஸ் கேம்பஸ்ல. HND புரோகிராம்ஸ், டிப்ளோமா புரோகிராம்ஸ், டாக்டரேட் புரோகிராம்ஸ். சோ இந்த அளவுக்கு பெரிய கேம்பஸ். நார்மலா சின்ன சின்ன ஃபீஸ் குடுக்குறோம்னு சொல்லி கேம்பஸ் வந்து நார்மல் இல்ல. பெரிய கேம்பஸ். நீங்க படிக்கிற இடம் நல்ல வேல்யூபிளா இருக்கணும். புரிஞ்சு கொள்ளுங்க. சரியா? இதான் விஷயம். நீங்க ஃபெஸ்ட்க்கு வந்து கிளாஸ் பேமெண்ட் எதுவுமே கட்ட தேவையில்ல. இந்த லெவல் 2, லெவல் 3 எல்லாம் இப்ப இல்லம்மா உங்களுக்கு. அது 6 மந்த்க்கு பொறவு இருக்கிறது. நீங்க 1ம் 2ம் ஒன்றா செய்ய போறீங்கன்னு சொன்னா தான் இந்த 2ம் வரும். சரியா? இல்ல நீங்க 1 மட்டும் செய்ய போறீங்கன்னா இவ்வளவும் தான். நீங்க அதெல்லாம் இப்ப கட்ட தேவையில்ல. அது உங்களுக்கு இன்னும் 6 மாசத்துக்கு பொறவு தான். இப்ப உங்களுக்கு இவ்வளவும் தான் 6 மந்த்க்கு லெவல் 1 நீங்க செய்ய போறீங்கன்னு சொன்னா இவ்வளவும் தான். இல்ல லெவல் 1ம் 2ம் ஒன்றா செய்ய போறேன்னு சொன்னா இவ்வளவும் தான். லெவல் 3 வந்து அங்கால தான். அடுத்த 6 மாசத்துக்கு பொறவு தான். அதுலயும் இது இவ்வளவும் லெவல் 1, 2 ஒன்றா செய்ய போறீங்கன்னா 6 மந்த்க்கும் சேர்த்து தான் இவ்வளவு. ஸ்டார்ட்டிங்ல நீங்க கட்ட தேவையில்ல. எக்ஸாம் ஃபீஸும் ஸ்டார்ட்டிங்ல கட்ட தேவையில்ல. எக்ஸாம் உங்களுக்கு வார ஜனவரி எண்டுல நடக்கும். உங்களுக்கு ஒரு 2 மந்த் முன்னாடி தான் நீங்க எக்ஸாம் ஃபீஸ் கட்டுற மாரி வரும். சரியா? அவ்வளவுக்கெல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்ல. இப்ப நீங்க கிளாஸ் ஃபீஸ் கட்டவே தேவையில்ல. இப்படி உங்கள்ட்ட யாருமே சொல்ல மாட்டாங்கம்மா. நான் ஃப்ரேங்கா சொல்றேன். நீங்க இப்போதைக்கு ஜஸ்ட் என்ன செய்யுங்க? அட்மிஷன்ஸும் ஐடென்டி கார்டும் எடுங்க. ஸ்கூல் ஸ்டூடண்ட்க்கு ரூ. 3200, அவுட் ஸ்டூடண்ட்க்கு 3600 தான். 1 வீக் டிலே பண்ணினீங்கன்னு சொன்னா 4000 மாறுது. சரியா? நீங்க அதுலயும் இன்றைக்கு அப்ளை பண்றீங்கன்னு சொன்னா உங்களோட கிளாஸ் ஃபீஸ் 5000ல இருக்கிறது 6000க்கு மாறிடும். சரியா? சாரி, நாளைக்கு 10 மணிக்குள்ள. அப்ளை பண்றவங்களுக்கு 5000 தான். அதுக்கு அப்புறமா அப்ளை பண்றீங்கன்னா கிளாஸ் ஃபீஸும் 6000 மாறுது. சரியா? கிதுர்சிக்கா உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்குமா? சரியா? சோ ஏ லெவல் காமர்ஸ் படிச்சவங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது. லெவல் 1ல 3 பாடம் செய்ய தேவையில்ல. அப்படின்னு சொன்னா நீங்க 3 பாடம் எக்ஸாம் ஃபீஸும் கட்ட தேவையில்ல. 3 பாடத்துக்கு கிளாஸ் ஃபீஸும் கட்ட தேவையில்ல. சரியா? ஓகே. நீங்க வந்து வொரி பண்ண தேவையில்லம்மா. உங்கள 100% கைட் பண்ணி, நல்ல இடத்துக்கு கொண்டு போய் விடுறதுக்கான பொறுப்பு எங்களுடையது. சரியா? யோசிக்கவே தேவையில்ல. இப்போதைக்கு நீங்க இவ்வளவுத்தையும் மட்டும் தான் பேமெண்ட் பண்ண போறீங்க. எக்ஸாம் ஃபீஸும் இப்ப கட்ட தேவையில்ல. கிளாஸ் ஃபீஸ நீங்க உடைச்சு கட்ட போறீங்களா? 2 பேமெண்ட்டா? பிரச்சனை இல்லம்மா. ஓகே. சோ எக்ஸாம் ஃபீஸ் நீங்க வந்து இப்பவும் கட்டுறல. இன்னும் 3, 4 மாசத்துக்கு அப்புறம் தான் கட்ட போறீங்க. சோ வொரி பண்ண தேவையில்ல. டியூட் ஃபீஸ் இல்ல, எக்ஸாம் ஃபீஸ் இல்ல, எதுவுமே இல்ல. எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ. அதோட சேர்த்து நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணின 40,000 வேல்யூபிளான இங்கிலீஷ் பிளஸ் ஐடி கோர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ. கன்வகேஷன்ஸ் BMICHல நடக்கும். விளங்கிச்சா? இப்படி ஒரு கோர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கிலீஷ்ல வந்து என்ன நிறைய டபிள்யூடிக்கான கன்வகேஷன்ஸ் அங்க தான் நடக்கும். சர்டிபிகேட் இங்கிலீஷ் ஐடி உங்களுக்கு ஃப்ரீயா தார கோர்ஸுக்கான கன்வகேஷன்ஸ் அங்க தான் நடக்கும். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ரீலங்காவுல எங்கேயுமே இல்ல. இல்லவே இல்ல. தாரத்துக்கான அவங்களுக்கு அப்ரூவலும் இல்ல. விளங்கிச்சா? எந்த ஒரு அப்ரூவலும் இல்ல. AAT முடிய உங்களுக்கு கன்வகேஷன்ஸ் BMI சைட்ல ஆபீஷியலா நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சர்டிபிகேட் இன் இங்கிலீஷ் நாங்க இந்த தாரம் தான வவுச்சர்ஸ். சோ குயிக்கா கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. சோ இந்த 40,000 வேல்யூபிளான இங்கிலீஷ் பிளஸ் ஐடி இந்த கோர்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும். ஏன் ஃப்ரீயா தாரம் என்று சொன்னா நிறைய பேர் வந்து இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணணும். சோ நீங்க AAT இன்டர்வியூக்கு போறீங்கன்னு சொன்னா இங்கிலீஷ் தெரியாம போய் ஒரு வேலையுமே இல்ல. சோ நீங்க AAT இல்ல. நீங்க இங்க ஸ்ரீலங்காவிலயும் சரி, ஃபாரின்லயும் சரி
ஒரு இன்டர்வியூ போக போறீங்கன்னு சொன்னா இங்கிலீஷ்ங்கிறது கட்டாயம் முக்கியம். விளங்கிச்சாமா? இங்கிலீஷ் இல்லாம நம்மளா தப்பே இல்ல. இந்த வேர்ல்டு வந்து அப்படி ஒரு சர்க்குலருக்குள்ள வந்திருக்கு. இங்கிலீஷ் இல்லாம நம்மளால சர்வைவ் பண்ண முடியாது. சோ, அதனால தான் எல்லா ஸ்டூடண்ட்ஸுக்குமே வந்து ஃபுல் ஃப்ரீயா என்ன செய்றோம்? இந்த இங்கிலீஷ் பிளஸ் ஐடி. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் தேவை. எக்ஸெல்ஸ். இப்ப நான் செய்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொன்றா நீங்க நிறைய சிஸ்டம் கிரியேட் பண்ணணும். சோ, அது எல்லாமே உங்களுக்கு என்ன? ஃப்ரீயாவே சொல்லி தருவோம். சோ, இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற இடம் இங்க இடம். ஓகேவா? மிஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. நான் இதத்தான் சொல்லுவேன். நீங்க அட்வைஸ் உங்கள கைட் பண்றது எங்கட கடமைமா. சரியா? கேட்டு நடந்து கொள்றது உங்களோட கடமை. ஓகே. சயின்டிஃபிக் கால்குலேட்டர். சயின்டிஃபிக் கால்குலேட்டர்லாம் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு இல்ல. அப்படி உங்களுக்கு ஏன்னா லெவல் 1ல வந்து பிஎம்எஸ் சப்ஜெக்ட் இருக்கும். ஓகேவா? அதுக்கு வந்து கால்குலேட்டர் தேவை. ஆனா நீங்க வந்து பர்ச்சேஸ் தான் பண்ணணும்னு இல்லம்மா. உங்களோட பிரதர்ஸ் அல்லது உங்களோட சீனியர்ஸ் இருப்பாங்க. இதே டபுள் ஏடி வந்து இயர்லி 2000, 3000 பேர் பாஸ் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட 5,00,000க்கு மேல ஸ்டூடண்ட்ஸ் பாஸ் ஆயிருக்காங்க டபுள் ஏடில. அப்ப உங்களோட ரிலேஷன்ஸ்ல உங்களோட சீனியர்ஸ் நிறைய பேர் படிப்பாங்க. அவங்களுக்கிட்ட யாருக்கிட்டயுமே ஒரு கால்குலேட்டர் இருக்காதா? அவ்வளவுக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் உங்களுக்கு என்ன பிராக்டிஸுக்கும், எக்ஸாமுக்கும் தான் தேவை. உங்களுக்கு மத்ததெல்லாம் நாங்களே சொல்லி தருவோம். அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. சயன்டிஃபிக் கால்குலேட்டர் அப்ளிகேஷன் இருக்கு. நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். சோ, அவ்வளவுக்கு எக்ஸ்பென்ஸ் தான் பண்ணி தான் படிக்கணும்ன்ட்டு இல்லம்மா. படிக்கிற பிள்ளை எப்படியும் படிக்கும். விளங்கிச்சா? இல்ல கால்குலேட்டர் நான் வாங்கித்தான் படிக்கணும். எனக்கு யாருமே இல்லன்னு சொன்னா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச நல்ல பிரைஸ் மிச்சம் குறையும். நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி, நீங்க டவுட்ஸ் பட தேவையில்ல. நான் வந்து உங்களுக்கு 1000 நான் எடுத்துட்டு உங்களுக்கு பிசினஸ் பண்ற மாரி நீங்க யோசிக்க தேவையில்ல. 1000, 1500க்குள்ளேயே கால்குலேட்டர்ஸ் எடுக்கலாம். கொழும்புல நிறைய இடங்கள் இருக்குது. உங்களோட ரிலேட்டிவ்ஸ்ல யார் சரி கொழும்புக்கு போனாலும் சொல்லுங்க. வடிவா வாங்கி கொண்டு வரலாம். அப்படித்தான் வாங்கி படிக்கணும் என்று சொன்னாலும் சரியா? சோ, உங்களுக்கு பெருசா கால்குலேட்டர் தேவைன்னு சொன்னா, லெவல் 1ல பிஎம்எஸ்க்கு தேவைப்படும். ஏன்னா மத்த சப்ஜெக்ட்க்கு நீங்க நார்மல் கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி லெவல் 3 அங்கால போகக்கொள்ள தான் என்ன செய்வீங்க? உங்களுக்கு எம்ஏஎஃப் அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்களுக்கு தேவைப்படும். சோ, நீங்க ஒரு சீனியர்ஸ் கிட்ட அந்த மாதிரி அந்த டைம் பீரியடுக்கு வாங்கி படிச்சு கொள்ளலாம். சரியா? அப்படித்தான் ஸ்பெண்ட் பண்ணது மட்டும் இல்ல. அப்படித்தான் வாங்க போறீங்கன்னு சொன்னாலும், நாங்க வந்து உங்களுக்கான நல்ல நல்ல நம்முடைய கேம்பஸ்ன்னு சொன்னாலே டிஸ்கவுண்ட்ஸ் தர நிறைய ஷாப்ஸ் இருக்கு. சொல்லுவோம். நீங்களே போய் வாங்கிக் கொள்ளுங்கம்மா. சரியா? இல்லன்னா சம்டைம் நீங்க திங்க் பண்ணலாம். ஒருவேளை நான் அத வாங்கிட்டு உங்களுக்கு வேற பிரைஸ்க்கு தரலாம்ன்னு சொல்லி. அப்படி எதுவுமே இல்ல. ஃப்ரேங்க்கா சொல்றேன். உங்களுக்கு யார் சரி கொழும்புக்கு போறவங்க இருந்தாலும் நீங்களே வாங்கிக் கொள்ளலாம். இல்லாட்டி சொல்லுங்க. நான் போனாலும் கூட உங்களுக்கு வாங்கி அவர்ட்டயே உங்கள பேச வச்சு நான் உங்களுக்கு வாங்கி தரேன். சோ அப்படிலாம் யோசிக்க தேவையில்லம்மா. நீங்க ஒண்ணுமே வொரி பண்ண தேவையில்ல. 100% உங்கள கைட் பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போறது எங்கட பொறுப்பு. சரியா? நீங்க பெருசாலாம் பேமெண்ட் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. விளங்கிச்சா? இதான் விஷயமா. சரியா? வேற யாருக்கு சரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா குயிக்கா மெசேஜ் போடுங்கம்மா. ஏன்னா ஓவரா டைம் எடுக்குது. சாரி, ஐ அம் சாரி காய்ஸ். என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் நாலேட்ஜ் தரணும்ங்கிறதுக்காக தான் நான் இந்த டைம் எடுத்திருந்தேன். ஓகேவா? சோ, ஐ அம் சாரி. பட் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க கட்டாயம். யா நீங்க அப்படி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாமா யாயிசா நீங்க என்ன செய்யுங்க? கால்குலேட்டர் உங்களுக்கு கட்டாயம் தேவைன்னு சொன்னா வாங்கிக் கொள்ளுங்க. அப்படி வாங்குறதுக்கு நீங்க பெருசா 4000, 5000, 3000 அப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. வெரி லோவஸ்ட் பிரைஸ். நீங்க நம்முடைய கேம்பஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்குன்னு சொல்லி டிஸ்கவுண்ட் தருவாங்க. நீங்க நம்முடைய கேம்பஸ் நேம சொல்லி வாங்கிக் கொள்ளலாம். நான் உங்களுக்கு பிளேஸ சொல்லுவேன். நீங்களே வாங்கலாம். பிரச்சனை இல்ல. போஸ்ட்டுக்கு வந்து கொரியர் ஃபீஸ் வந்து அவ்வளோ பெருசா போவாது. ஒரு உங்களோட எந்த ஸ்ரீலங்காவுல நீங்க எங்க இருந்தாலும் ஒரு 500க்குள்ள அதுக்குள்ள வரும். 500ம் வராது. மேக்ஸிமம் குறைய தான் வரும். சரியா? பெருசாலாம் வராது. ஓகே, ஓகே. டவுட்ஸ் கேட்ட உடனே கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான டவுட்ஸ் வருது. நான் ஒன் பை ஒன்னா என் கண்ணுக்கு தெரிறத நான் படிக்கிறேன். சரியாம்மா? கோவிச்சு கொள்ளாதீங்க. அப்படி உங்களுக்கு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் இல்லன்னா எகைன் போடுங்க அது. சரியா? ஓகே. கிளாஸ் டைம். ஓகேம்மா. கிளாஸ் டைம் வந்து நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கிளாஸுக்கு போவீங்க. ஈவினிங் கிளாஸஸ், மார்னிங் கிளாஸஸ் போவீங்க. கிளாஸ் டைம் ஆஃப்டர் 6:00 5:30க்கு அப்புறம் தான் உங்களோட கிளாஸ் வந்து நாங்க ஷெட்யூல் பண்ணுவோம். ஓகேவா? சம் டைம் உங்களுக்கு மிஸ் ஆகுதுன்னு சொன்னா ரெக்கார்டிங் அன்று நடந்த கிளாஸ்ல ரெக்கார்டிங் தான் இருக்கு. விளங்கிச்சா? அன்று நடந்த கிளாஸ்ல ரெக்கார்டிங் அடுத்தண்டு அவைலபிளா இருக்கு. கிளாஸ் டைம் ஆஃப்டர் 5:30 பிஎம். ஈவினிங் 5:30க்கு அப்புறம் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து வொர்க் போறவங்க வராங்க. உங்களோட டீச்சர்ஸ் மாரி வருவாங்க. எஸ் எ ஸ்டூடண்ட் நீங்க ஓ லெவல், ஏ லெவல் ஸ்டூடண்ட்ஸ் வருவீங்க. ஓ லெவல் முடிச்ச ஸ்டூடண்ட்ஸ் வருவீங்க. சோ
டைம் வந்து எல்லாருக்குமே ஈவினிங் டைம் அப்படி கிளாஸஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆஃப்டர் 5:30 தான் உங்களுக்கான கிளாஸஸ் நடக்கும். மத்த கிளாஸஸை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி கிளாஸஸ் இருக்காது. ஏ லெவல் கிளாஸஸ் இருக்கும் உங்களுக்கு. அதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம். விளங்கிச்சா? ஸோ அதுக்கேத்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் நடக்கும். ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணுங்கம்மா. சில ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்குறாங்க, உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? சார் ஏ லெவல் 5 சார் நான். ஸோ ஏடி செய்ய இயலுமா? ஓம்மா, நீங்க பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஓ லெவல் 5 பாசஸ் இருந்தா போது நீங்க ஏடி செய்யலாம். உங்களை நல்லா கைட் பண்ணி அடுத்த கட்டம் உங்களோட டிகிரி செய்ய வச்சு வேலெடுக்க வைக்கிறது எங்கட பொறுப்பு. சரியா? நீங்க worry பண்ண தேவையில்லை. உங்களை வடிவா கைட் பண்ணும். நீங்க கிளாஸுக்கு வர வர உங்களுக்கான அடுத்த ஸ்டெப் என்ன செய்யுங்க, ஓகேம்மா நீங்க இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி நாங்க கைடன்ஸ் தருவோம். எங்கட கேம்பஸ் நேம சொன்னாலே உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ்ல வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சும்மா தருவாங்க. சரியா? நீங்க worry பண்ண தேவையில்ல. நிறைய கம்பெனிஸ் உங்களை ஜொப்புக்கு எடுக்கிறதுக்கு வருவாங்க. நான் உங்களை எல்லாரையும் அங்க அனுப்பி வைப்பேன். சரியா? நீங்க worry பண்ண தேவையில்ல அதுக்கு எல்லாமே. நீங்க நல்ல ஒரு இடத்துக்கு போகலாம். நான் அதுக்கு 100% கேரண்டி. ஓகே. ஓமா, ஐடி அண்ட் இங்கிலீஷ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது ஒரு ஃப்ரீ கோர்ஸ் உங்களுக்கு தாரது 40,000 வேல்யூபிள். ஸோ அதுக்கு அந்த 40,000 எங்கட கேம்பஸால நாங்க உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பா தாரோம். ஏன்னா அது வந்து எல்லாருக்குமே இல்லை, லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ் 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான். ஸோ நீங்க குயிக்கா அப்ளை பண்ண உடனே அதுக்கு பேமெண்ட் எதுவுமே இல்லை. நீங்க 100% ஃப்ரீ தான். நீங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணின உடனே அதுவும் உங்களுக்கு என்ன நடக்கும், ஃப்ரீயா வந்து அப்ளை ஆகிடும். சரியா? ஓகே சார். ஓகே. பிசிக்கல். ஓகே. ஓகேம்மா. ஹசீம், பிசிக்கல் கிளாஸஸ் வந்துமா நீங்க என்ன செய்யுங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். அதை செக் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. இது வந்து ஆன்லைன் கிளாஸுக்கான செஷன். ஓகேவா? ஓகே, நான் போட்டிருக்கிறேம்மா. ஹசீம் நீங்க செக் பண்ணி கொள்ளுங்க பிசிக்கல் சம்பந்தமா. ஓகே. இது வந்து ஜூம் கிளாஸஸ் போகும். ஓகேவா? உங்களுக்கு 100% ஜூம் கிளாஸஸ் போகும். ஸோ நீங்க worry பண்ண தேவையில்ல. ரெக்கார்டிங்ஸ் ரிவிஷன் பண்றதுக்கும் இருக்கும் வடிவாவே. நீங்க சம்டைம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்தாலும் நீங்க ரெக்கார்டிங் எடுத்து பார்த்துக்கொள்ளலாம். ஓகே. ஸோ நிறைய போட்டிருக்கீங்கம்மா. எக்ஸாம் இருக்குதா? ஓமா, நீங்க ஸ்ரீலங்காவுல எங்க இருந்தாலும் எக்ஸாம்ஸ் நடக்கும். பிசிக்கலா எக்ஸாம் நடக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஸ்ரீலங்கா ஃபுல்லா எக்ஸாம் நடக்கும். ஸ்ரீலங்கா ஃபுல்லாவே. சரியா? நீங்க worry பண்ண தேவையில்ல. தூரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி worry பண்ண தேவையில்ல. ஸ்ரீலங்கா ஃபுல்லா எக்ஸாம் நடக்கும். Yeah, so we'll get the special awards in AAT if we do the exam very well. ஓமா, நீங்க வந்து AAT எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் பண்ணினீங்கன்னு சொன்னா பிரைஸ் வின்னர்ஸா உங்களை என்ன செய்வாங்க, நோமினேட் பண்ணுவாங்க. அதுக்கான அவார்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ரீலங்காவுல எவ்ரி பெச் வந்து பிரைஸ் வின்னர்ஸ் வந்து வாரது. அதே மாதிரி உங்களுக்கும் என்ன செய்யும், பிரைஸ் நீங்க நல்ல ஸ்கோர் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் பிரைஸ் வின்னர்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே இருக்கிறாங்க. ஓகேவா? நீங்க worry பண்ண தேவையில்ல. 100% உங்களுக்கு நல்ல ஒரு டீச்சிங்கோட நல்ல பெஸ்ட் லெக்சர்ஸோட உங்களுக்கு டீச்சிங் நடக்கும். ஸோ நீங்க worry பண்ணவே தேவையில்ல. ஓகே. 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 ஸோ உங்களுக்கான டியூட்ஸ் அடுத்தது பாஸ் பேப்பர்ஸ் எல்லாமே வடிவா என்ன செய்யும், எங்கட யூனிவர்சிட்டி போர்ட்டல்ல உங்களுக்கு இருக்கும். வடிவா நீங்க என்ன செய்யலாம், அதை ஈஸியா நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீங்க டவுட்ஸ் கேட்டீங்க சொல்றேன். ஓகேவா? நீங்க எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல. நீங்க ஈவன் AATல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்றேன்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து மினிமம் ஒவ்வொரு டியூட்ஸுக்கும் வந்து நீங்க சும்மா நார்மலா ஆன்லைன்ல எடுக்கிறேன்னு சொன்னாலும் நார்மலா ஒரு 300 ஆச்சும் குறைஞ்சது போகும். 300 to 500 குறைஞ்சது. நீங்க பிசிக்கலா அப்படி எடுக்கிறேன்னு சொன்னாலே 8,000 10,000 சொல்லி ஒவ்வொரு லெவலுக்கும் போகும். நீங்க அப்படியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. எங்கட லெக்சர்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி இந்தந்த யூனிட்ஸ் முக்கியம், இந்தந்த பேரா முக்கியம், இந்தந்த கொஸ்டின்ஸ் வரப்போகுது என்று சொல்லி ஒவ்வொரு லெக்சர்ஸும் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க டியூட்ஸ். ஸோ அதை எடுத்தீங்கன்னு சொன்னா வெரி ஈஸி, ஃபெமிலியரா இருக்கும். சரியாம்மா? ஓகே. நெக்ஸ்ட் மந்த் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 100+ மெசேஜஸ் போயிட்டு இருக்குமா. என்னால எல்லாரையும் படிக்க இயலாது. கொஞ்சம் எகெயின் கீழே கீழே போடுங்கம்மா. சரியா? ஓமா, உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நீங்க குயிக்காவே என்ன செய்யுங்க, அப்ளை பண்ணுங்க. நாளைக்கு நீங்க மார்னிங் 10 AM முதல் என்ன செய்யுங்க, 9 AM உங்களுக்கு பேங்க் ஓப்பன் ஆகும். ஸோ 10 AM என்ன செய்யுங்க, நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு உங்களோட கிளாஸ் ஃபீஸுக்கான டிஸ்கவுண்ட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. 75% உங்களுக்கு கிடைக்கும் 10 AM வந்தீங்கன்னு சொன்னா. அதே மாதிரி அப்படி இல்ல உங்களுக்கு டிலே ஆகுதுன்னு சொன்னாலும் worry பண்ண தேவையில்ல. 6,000 உங்களுக்கு கிடைக்கும். சரியா? டோட்டலாவே 6,000. ஒரு 1,000 உங்களுக்கு ஒரு நீங்க நாளைக்கு 10 மணிக்குள்ள கட்டுறதால உங்களுக்கு இன்னொரு 1,000 என்ன செய்யலாம், சர்வ் பண்ணி கொள்ளலாம் நீங்க. சரியா? அப்ளை பண்றதுக்கு நீங்க ஜஸ்ட் என்ன செய்யுங்க,
உங்களோட கூகுள் ஃபார்ம் போட்டிருக்கிறோம், அதை ஃபில் பண்ணுங்க குயிக்காவே. உங்களுக்கான பேமெண்ட் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ எகெயின் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லாமா, நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் நம்பர் நான் போட்டு விடுறேன். அதுக்கு பேமெண்ட் என்று சொல்லி குயிக்காவே இப்ப மெசேஜ் பண்ணுங்க. குயிக்கா பண்ணுங்கம்மா. குயிக்கா பேமெண்ட் சொல்லி மெசேஜ் போடுங்க. உங்களுக்கான என்ன செய்யப்படும், உங்களுக்கான பேமெண்ட் டீடைல்ஸ் வந்து அனுப்பி விடுவாங்க, அக்கவுண்ட் டீடைல்ஸ் அனுப்பி விடுவாங்க. ஓகேம்மா. நிறைய பேர் வந்து இந்த டீம் மெசேஜ்லயே மெசேஜ் போடுறீங்க, இந்த இதுலயே ஜூம்லயே. இல்லம்மா, நீங்க வாட்ஸ்அப் போடுங்க அந்த நம்பருக்கு. ஓகேவா? நான் நம்பரை செட்ல போட்டிருக்கிறேன், அதே மாதிரி டைப் பண்ணி விடுறேன். நிறைய பேர் இதுல போடுறீங்கம்மா. சாரி, சாரி, ஒன்றும் நினைச்சு கொள்ளாதீங்க. என்ன சொன்னா ஜூம் மெசேஜ்ல பார்த்துக்கொள்ள இயலாது. அதே மாதிரி உங்களுக்கான பேமெண்ட் அக்கௌண்ட் டீடைல்ஸும் ஜூம்ல சென்ட் பண்ண இயலாது. நீங்க ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறீங்க தானே, ஸோ அதனால ஈவன் இண்டிவிஜுவலா உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் போடுங்க. குயிக்காவே என்ன செய்யுங்க, உங்களுக்கான பேமெண்ட்ஸை பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க எவ்வளோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க, எவ்வளோ சார் இப்போ நான் கட்ட வேணும், நான் போட்டிருக்கேம்மா. நீங்க பெருசாலாம் யோசிக்க தேவையில்ல, கிளாஸ் ஃபீஸ் எல்லாம் நீங்க கட்ட தேவையில்ல. சரியா? நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் என்று சொன்னா உங்களுக்கு ஐடென்டிட்டிக்கு 3200 வரும், அட்மிஷனுக்கு 2000 வரும், அப்ளிகேஷனுக்கு 200 ரூபா வரும். ஓகேவா? இதே இது நீங்க அவுட் ஸ்டூடெண்ட்டா இது 3600 வரும், இது 2000 தான், இது 200 தான். இங்க மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச். நான் இது எல்லாத்தையும் டிலீட் பண்றேன்மா. ஓகேவா? ஸோ ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பாருங்க, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ இந்த வரைக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான டிஸ்கவுண்ட் பார்த்துக்கொள்ளுங்க. 4000 இருக்கிறது 20% டிஸ்கவுண்ட் ஆகி 3200 தான். நீங்க இது வந்து இப்ப 1 வீக்குக்குள்ள இந்த ஐடென்டி கார்டை முடிச்சீங்கன்னு சொன்னா. ஓகேவா? அதே இது அவுட் ஸ்டூடெண்ட்டுக்கு 4500 இருக்கிறது 3600 தான், 1 வீக்ல முடிச்சீங்கன்னு சொன்னா. ஆனா நீங்க நாளைக்கு காலத்தாலைக்குள்ள பேமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கிளாஸ் ஃபீஸ் 6000 இருக்கிறது. கிட்டத்தட்ட நார்மலா நாங்க எடுக்கிறதுமா 20000 பேமெண்ட்ஸ், 20000 கிளாஸ் ஃபீஸ் லெவல் 1க்கானது. ஆனா உங்களுக்கு 6000 தான் இந்த பெட்சுக்கு நாங்க எடுக்கிறோம். இந்த பேமெண்ட் வந்து நீங்க நாளைக்கு 10 மணிக்குள்ள இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தான் கட்டுங்க, கிளாஸ் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. கட்டினீங்கன்னு சொன்னா கிளாஸ் ஃபீஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 5000 தான் மாறும். அந்த கிளாஸ் ஃபீஸை நீங்க இப்ப கட்டவும் தேவையில்லை, கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க கட்டினீங்கன்னா சரி. கிளாஸ் வந்து உங்களுக்கு எப்படியும் கம்மிங் நெக்ஸ்ட் மந்த் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது, ஒரு மிட்ல மாதிரி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அந்த டைம் நீங்க அதுக்கப்புறமா நீங்க ரெண்டா டிவைட் பண்ணி கட்டுறீங்கனாலும் பிரச்சனை இல்லை. சரியாமா? இப்ப நீங்க கிளாஸ் ஃபீஸ் ஒருவா கட்ட தேவையில்லை. ஆனா நாளைக்கு காலத்தாலைக்குள்ள நீங்க இந்த பேமெண்ட், இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா இது கட்டுங்க, இதே இது நீங்க அவுட் ஸ்டூடெண்ட்னா இதை கட்டுங்க. எல்லாருக்குமே விளங்குதாமா? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா இதை கட்டுங்க, அவுட் ஸ்டூடெண்ட் சொன்னா இதை கட்டுங்க. இந்த ரெண்டு தான். சரியா? இது அவுட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது ஏ லெவல் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க பிரின்சிபல சிக்னேச்சர் எடுக்க வேணும், நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு. ஓகேவா? சோ இந்த ரெண்டையும் நீங்க என்ன செய்யுங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் இவ்வளவும் தான், இதான் பேமெண்ட், வேற எதுவுமே இல்லை. சரியா? சோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இவ்வளவும், அவுட் ஸ்டூடெண்ட் இவ்வளவும். அதாவது சிம்பிளா சொல்ல போனா ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்து என்ன 5400, அவுட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 5800, அவ்வளவுதான். பெருசெல்லாம் பேமெண்ட் இல்லை. சரியா? இது வந்து உங்களுக்கு கிளாஸ் ஃபீஸ் எதுவும் இப்ப கட்ட தேவையில்ல, நீங்க உங்களோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் கட்டுவீங்க. ஓகேவா? கிளியரா இருக்குதாமா? எல்லாருக்கும் விளங்கிச்சா? கிளாஸ் ஃபீஸ் நீங்க கட்ட தேவையில்ல. நாளைக்கு 10 மணிக்குள்ள கட்டினீங்கன்னு சொன்னா உங்களோட கிளாஸ் ஃபீஸ் இன்னும் 1000 டிஸ்கவுண்ட் ஆகும். ஆல்ரெடி டிஸ்கவுண்ட்ல இருக்கிறது இன்னும் 1000 டிஸ்கவுண்ட் ஆகும். அப்ப என்ன செய்யுங்க, எல்லாருமே குயிக்கா இந்த நம்பருக்கு என்ன செய்யுங்க, மெசேஜ் போடுங்க. பேமெண்ட் சொல்லி போடுங்க. நான் நிறைய பேர் மெசேஜ் போடுவாங்க. ஸோ நீங்க பேமெண்ட் போடுங்க. உங்களுக்கான அக்கவுண்ட் டீடைல்ஸ் அனுப்புவாங்க அட்மின் சைடால. குயிக்கா அந்த அக்கவுண்ட்டுக்கு என்ன செய்யுங்க, பேமெண்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நீங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலாம் ஈஸியாவே. சரியாமா?
ஸோ எல்லாருக்குமே விளங்குதாமா நம்பர்ஸ்? உங்களோட ஜூம் செட்லையும் போட்டிருக்கிறேன் பாருங்க, டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா. ஓகேவா? இப்போ எனக்கு சொல்லுங்கம்மா, எல்லாரும் நம்பர் கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க, இல்லாட்டி நோட் பண்ணி எடுங்க. நான் இதை ஸ்கிப் பண்ண போறேன். ஸ்லைட் மாத்த போறேன். எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? செட்ல போடுங்கம்மா. நோட் பண்ணிட்டீங்களா? நிறைய மெசேஜ் போட்டிருக்கீங்கம்மா. ஓகே. ஃபீஸ் பே பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் 100 மட்டும்தான் ஸ்காலர்ஷிப். ஓகேம்மா. ஓமா நீங்க வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ற 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த இங்கிலீஷ் பிளஸ் ஐடி வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்க பேமெண்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி ஏன்னா இப்போதான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் இந்த இன்டெக். ஏன்னா கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் தானே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால ஆல்மோஸ்ட் நிறைய பேர் பேமெண்ட் பண்ணிட்டாங்க. இதுலயே நிறைய பேர் இருக்கிறீங்க பேமெண்ட் பண்ணினவங்க. ஸோ அவங்களுக்கு கிளாஸ் ஃபீஸ் 5000 தான் ஆல்ரெடி உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி மற்றவங்களும் நீங்க அப்ளை பண்ணுங்கம்மா. நான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி தரேன். சரியா? நீங்க worry பண்ண தேவை. நான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பை நான் அப்ளை பண்ணி தரேன். சரியாம்மா? ஓகே. வேற எதுவும் நீங்க ஆல்ரெடி மெசேஜ் போட்டிருக்கீங்களா? ஓகே. நான் செட்லையும் போட்டு ஒரு நம்பரை நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. வாட்ஸ்அப் பண்ணுங்களா எல்லாருமே? ஓகே. நான் இதை ஸ்கிப் பண்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாம் விளங்கிச்சாமா எல்லாருக்குமே இப்ப? நீங்க எவ்வளவு டபுள் ஐடிக்கு கட்டணும்? ஸோ நீங்க திங்க் பண்ணுங்க. நீங்களே சொல்லுங்க. இந்த பேமெண்ட் ஓமா ரெக்கார்டிங்ஸ் ஓகே. நான் இந்த ரெக்கார்டிங்கை சென்ட் பண்றேன். ஓகே. நீங்க சொல்லுங்கம்மா. இந்த பேமெண்ட் நீங்க டபுள் ஐடிக்கு இப்ப நீங்க நான் உங்களுக்கு சொன்னேன் தானே? இந்த பேமெண்ட் நீங்களே சொல்லுங்க. இவ்வளவு சீப்பா இருக்கு. நார்மலா சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. இவ்வளவு சிம்பிள் பேமெண்டா இருக்கு. யூனுஸ் நீங்க என்ன செய்யுங்கம்மா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓகே. நீங்க வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணுங்க அட்மின்ஸுக்கு. உங்களுக்கான கூகுள் ஃபார்ம் சென்ட் பண்ணுவாங்க. சரி, இப்போ போட்டு விடுங்க. சரியாம்மா? ஓகே. ஸோ நீங்களே சொல்லுங்க. எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு இது? விளங்கிச்சா இல்லையாம்மா? ஓகே. லெவல் 3 வந்துமா உங்களுக்கு? பாருங்க. ஜஸ்ட் கிளாஸ் ஃபீ 10,000 தான். 6 மந்த்துக்கும் சேர்த்து தான். ஓகேவா? 6 மந்த்துக்கும் சேர்த்து தான் எல்லாமே. 1 மந்த் 2 மந்த் அப்படிலாம் இல்லை. 6 மந்த்துக்கும் சேர்த்து எல்லா லெவல்ஸுக்கும் உங்களுக்கு டியூட் ஃபீஸ் ஃப்ரீ. எல்லா லெவல்ஸுக்குமே உங்களுக்கு என்ன கிளாஸ் பாஸ் பேப்பர் கிளாஸஸ் ஃப்ரீ. நீங்க ஒரு ரூபாவும் பேமெண்ட் பண்ண தேவையில்ல. சரியா? ஓகே. அடுத்தது என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரும்னு நாங்களே சொல்லுவோம். ஏன்னா டிரெக்டா வந்து WAT-ஆல அப்ரூவ் பண்ணப்பட்டது. ஸோ இந்த டைப்பான கொஸ்டின்ஸ் வரும்னு நாங்களே சொல்லுவோம். ஓகே. ஸோ எல்லாருமே என்ன செய்யுங்கம்மா, ஒரு ஃபீட்பேக் கொண்டு தாங்க. ஸோ இன்றைக்கு நடந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் அந்த வாட்ஸ்அப் மெசேஜுக்கு சென்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஜூம்லையும் போடுங்கம்மா. ஓகேவா? தயவு செஞ்சு எல்லாருமே என்ன செய்யுங்க, ஃபீட்பேக்ஸை போடுங்க. இன்னைக்கு நடந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு எவ்வளவுக்கு உண்மைக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? ஏன்னா ஃப்ரேங்கா சொல்லுங்க. நீங்க நிறைய இடத்த கேட்டிருப்பீங்க. நிறைய இடத்த இந்த இன்குவாரிஸ் போயிருக்கு. பட் உங்களுக்கு இன்றைக்கு நடந்த இந்த கிளாஸ் அவங்க எவ்வளவுக்கு உங்களுக்கு பெஸ்டா இருந்துச்சு? ஃபீட்பேக்கை கட்டாயம் போடுங்கம்மா. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணிருக்கு. நான் ஃப்ரேங்கா சொல்ல போனா நிறைய ஸ்டூடெண்ட் மெசேஜ் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய மெசேஜஸ் such amazing. So I had a truly grateful. They are such a sincere and successfully achievers at Zips campus. Thank you for so much, sir, and your energetic voice and clear explanation were just wow amazing. Thank you for helping shape our futures. ஜெசாகலா. ஓகேமா, பாரகலா ஆயிஷா. ஓகேமா. ஸோ கட்டாயம் ஜூம் நீங்க வாட்ஸ்அப்ல ஃபீட்பேக்கை போடுங்க. உங்களோட நான் நம்பர்ஸ் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி பேமெண்ட் சொல்லி வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க. உங்களுக்கான பேமெண்ட் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வாட்ஸ்அப்புக்கு போடுவாங்க. டிரெக்டா நீங்க கேம்பஸ் அக்கவுண்ட்டுக்கு போடுங்க. உங்களுக்கான ரிசிப்ட் எல்லாமே அவங்க சென்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஆல் த பெஸ்ட். உங்களோட ஃபியூச்சர் உங்களோட கையில. தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க நல்ல நல்லா இருக்கிறதுக்கு நீங்க தான் எஃபோர்ட் போடணும். ஓகேவா? நல்ல இடத்துல நல்லா நீங்க ஒரு பொசிஷன்ல இருக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச அளவு ஹெல்ப் உங்களுக்கு நான் பண்ணுவேன். ஸோ worry பண்ண தேவையில்ல. என்ன ஒரு உங்களுக்கு ஹெல்ப் நீங்க எஜுகேஷன் சைட்ல என்ன ஹெல்ப் வேணுமென்றாலும் தயவு செஞ்சு கேளுங்கம்மா. நீங்க ஐடியாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்கன்னு சொன்னா கரெக்டான கைடன்ஸ் மட்டும்தான். ஸோ நிறைய டைம் போயிட்டு ஐ எம் சாரி உங்களோட டைமை நான் மிச்சம் எடுத்திருந்தேன்னு சொன்னா உங்களுக்கு நல்ல கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டைம் நான் எடுத்திருந்தேன். ஸோ தேங்க்யூ கைஸ் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வெயிட் பண்ணதுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு வெபினார் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணின ஜிப்ஸ் கேம்பஸ் டீம் ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச்.
ஸோ ஆல் தி பெஸ்ட். உங்களோட ஃபியூச்சர் உங்களோட கையிலமா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் இதோட முடிச்சுக்கொள்றேன். கட்டாயம் எல்லாரும் ஃபீட்பேக் போடுங்க. பேமெண்ட் பண்றவங்க பேமெண்ட்னு சொல்லி அதே நம்பருக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. சரியா? தேங்க்யூ கைஸ். ஆல் தி பெஸ்ட்.